ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸ் வந்து யூனிட் 2 பார்ட் 1 பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 3 லைட்டா அதுல சில விஷயங்கள் பார்த்தோம். பார்ட் 1ல லாஸ்ட் பேஜ் நம்பர் 62, பேஜ் நம்பர் 62, யூனிட் 2 பார்ட் 1 பேஜ் நம்பர் 62. So next title. So the last class related about this biochemistry. சரியா? So last class பொறுத்தளவு இதுல நம்ம biochemistry ரிலேட்டடா அதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம். பர்டிகுலரி ஐசோமர், வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன், வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன், pH, பஃபர் சிஸ்டம் பத்தி ரொம்ப டீடைலா பார்த்தோம். வாட் இஸ் மீன் பஃபர், பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், பஃபர்ல வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பஃபர், எந்த இது இம்பார்ட்டன்ஸ் அது ஃபுல்லா பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட்டர் பத்தின ஃபுல் டீடைல் பார்த்தோம். சரியா? இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் we are going to continue that second unit biochemistry. First partல லாஸ்ட்ல பேஜ் நம்பர் 62, the energy metabolism of carbohydrate, lipid, protein, nucleic acid, oxidative phosphorylation. ஸோ இதுதான் வந்து இதுல மொத்தம் இருக்கக்கூடிய டைட்டில், நம்ம சிலபஸோட டைட்டில் இதுதான். ஸோ இதுல வந்து கார்போஹைட்ரேட், லிபிட், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், ஆக்சிடேட்டிவ் மொத்தம் 5 கான்செப்ட் இருக்குது. 5 டாபிக், மினி டாபிக்மா 5 டாபிக் இருக்கு. இதுல இருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்ம், நோ டவுட். சரியா? ஸோ எனர்ஜி மெட்டபாலிசம் மினிமம் 2 to 3 கொஸ்டினோட வர வாய்ப்பு இருக்கு. 2 கொஸ்டின் ஷியரா வரும். அதுல மெயினா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இருந்து வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா, இந்த டைட்டில் போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இது ஃபுல்லாவே. பேஜ் நம்பர் ஒரு 10 பேஜஸ் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் 62ல இருக்கும். சரியா? இது ஃபுல்லா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சார். நான் ஃபுல்லா டீடைலா சொல்ல போறது கிடையாது. அடுத்த பார்ட் 2ல தான் ஃபுல்லா டீடைலா சொல்ல போறோம். ஸோ யூ நோ வெரி வெல் வாட் இஸ் மீன் பை ரெஸ்பிரேஷன். Generally, in physiology point of view, respiration வேற, biochemical point of view, biochemistry point of view, respiration. The breakdown of the food molecules, that is called carbohydrate, that time to release that energy. So இந்த co-host கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தேவையில்லாம அன்மியூட் ஆகக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிப்பீட்டட் அன்மியூட் ஆகிட்டே இருந்தா சொல்லுங்க, அவங்கள ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். சரியா? ரைட். ஸோ ஹியர் தட் ஜென்ரலி தட் பிரீத்திங், அது நம்ம ரெஸ்பிரேஷன்ல பிரீத்திங், அது எக்ஸ்டர்னல் பிரீத்திங், இன்டர்னல் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். பட் செல்லுக்குள்ள இந்த ஆக்சிடேஷன், அதாவது உணவுப் பொருட்கள் எரிக்கப்படும் போது, இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் எரிக்கப்படும் போது, கார்போஹைட்ரேட் வந்து எரிக்கப்படும் போது, the burning of this carbohydrate, that time we are getting that energy or yield, that is called ATP molecule. So biological oxidation, that mostly all enzymes are catalyzed that chemical reaction which are utilize that oxygen or the loss of the hydrogen or the electrons. That is, we can see the biological oxidation. Due to this oxidation, the foodstuff, it will be oxidized that time to release that energy, that is called ATP. So as a result of this is called metabolism. What is meant by metabolism? Anabolism plus catabolism we are called as metabolism. Anabolism means formation, catabolism means destruction. சரியா? அனபாலிசம் இந்த கெட்டபாலிக்கம் சேர்ந்து தான் நம்ம மெட்டபாலிசம் சொல்றோம். வளர் சிதை மாற்றம். அனபாலிசம்னா வளர், கெட்டபாலிசம்னா சிதைத்தல், மெட்டபாலிசம்னா வளர் சிதை மாற்றம், அதான் மெட்டபாலிசம். So generally, as a result of metabolism, we are getting that energy as well as some unwanted things also. It will be released like carbon dioxide, or like that some chemical components also released into that. சரியா? So mostly that cell in feature of the biological oxidation, mostly inside the cell, particularly the mitochondria, even that what is called plasma, அதாவது இந்த செல்லுக்கு அவுட்சைட் த நியூக்ளியஸ். சரியா? ஸோ புரோட்டோபிளாசம், அந்த சைட்டோபிளாசம் அங்கேயே நடக்கும். பிளஸ் மெயின்லி தட் மைட்டோகாண்ட்ரியா சொல்யூஷன் ரேட், த லோ டெம்பரேச்சர், த நியூ நேச்சுரல் மேக்ஸிமம் என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும், டு கண்ட்ரோல் ப்ராசஸ், எவ்ரி திங்ஸ் ஆர் கண்ட்ரோல். ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன்ஸ், தட் ரியாக்ஷன்ஸ் எவ்ரி திங் வில் பி கண்ட்ரோல் இன்டு தட் என்சைம்ஸ். Okay, most of the biological oxidations are removal of the hydrogen in the pairs, particularly. So, electron carrying systems also it will be involved into that. That time the energy also release into that. இது மாதிரி நிறைய சொல்லலாம். The theory of biological oxidation, பேஜ் நம்பர் 63ல ஒரு 2 தியரி சொல்லிருக்காங்க. சும்மா இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு 10 பேஜஸ் இன்ட்ரோடக்ஷன் தான் சார். ஸோ the oxidation activation theory, hydrogen activation theory ன்னு சொல்லுது. யார் இந்த தியரி சொன்னாங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? The oxidation of the catalyzed by the oxidase enzyme, which are activate that molecular oxygens. So oxidase that enzyme, Warburg சொல்லக்கூடியது. இது ஹைட்ரஜன் ஆக்டிவேஷன் தியரினா இதுல வெல்லேண்ட் சொல்லக்கூடியது. இது ஜஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும். சரியா?
right? So generally we can say that hydrogen acceptors இதெல்லாம் சும்மா read பண்ணுங்க page number 64ல அதுல biological acceleration important hydrogen acceptors and it's carrying to that. இதுல வந்து NAD அதாவது nicotinamide nucleotide, flavin nucleotide and cytochromes. These three important things is that nicotinamide அதாவது nicotinamide nucleotides அப்படின்னு சொல்றதா நம்ம என்ன சொல்றோம்னா NAD, NADP, சரியா? அது ஃபுல்லாவே டைநைட், டை, ட்ரை, அதை பத்தி சொல்ல. மேஜர் NAD இஸ் a major electron acceptor in biological oxidation. கேட்கலாம், எது biological oxidation எது மேஜர் வந்து நடக்குன்னா NAD இஸ் a major, ரொம்ப மேஜரான ஆக்சிடேஷன்ல நடக்கக்கூடியது, எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இது, சரியா? எப்பவுமே NAD வச்சுட்டா மாறும், அதை கேரிங் டு தட். ஸோ NAD பொறுத்தளவு இதுல இட் இன்வால்வ் த ஃபாலோயிங் ஆக்சிடேட்டிவ் டீக்ரடேஷன். அதுல கிளைகாலிசிஸ், TCA cycle, degradation of acetyl CoA. I mean NAD involved into that. NADP involved the following: the reductive biosynthesis, the synthesis of fatty acids, steroids, and NADH2. It's reduced into that. NAD வந்து NADH reduce ஆகும்னு சொல்றாங்க, ரைட்? அதான் நெக்ஸ்ட் பேஜ்ல 65ல கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி NAD மாதிரி FAD, flavin nucleotides ன்னு சொல்லுங்க, 2 coenzymes, mono, அது FMN, mono F1, அது வந்து flavin mononucleotides. அதே மாதிரி FAD, அது வந்து அடினோன் நியூக்ளியோடைட், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் பெருசுங்க. அது FAD, FMN அதெல்லாமே. ஸோ தட் எவ்ரிதிங். இதுவும் FAD ஆல்சோ இது வந்து என்ன FMN, இட்ஸ் அசோசியேட் வித் த வார்பர் எல்லோ என்சைம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a cytochrome C reductase and L-amino acid oxidase. That's everything will be involved into that. This operation that the enzymes are involved into that. அது மட்டும் ரொம்ப போட்டு வேணாம். சைட்டோக்ரோம் பொறுத்தளவு the essential function of the electron transport சைட்டோக்ரோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல NAD லிங்க்டு, NADP லிங்க்டு என்னென்னலாம் என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், அது நீங்க பாத்துக்கோங்க போதும். at the site of biological oxidation, where actually the biological oxidation will be takes place na மெயினா நான் ஏற்கனவே சொன்னேன், மேஜர் சைட் ஆஃப் த biological oxidation மைட்டோகாண்ட்ரியா, சரியா? mostly that present all eukaryotic except some RBC-ல பெருசா ஒன்று, RBC some bacteria and fungi நடக்காது, சரியா? தட்ஸ் ஸோ இங்கதான் வந்து மைட்டோகாண்ட்ரியா இஸ் a பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்கதான் வந்து நிறைய ATP மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும், சரியா? அது மாதிரி NAD கண்டெய்ன் என்சைம், FAD கண்டெய்ன் என்சைம்ஸ், அதெல்லாம் ரெண்டுக்குள்ள டிஸ்டிங்விஷன், அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான் சார். சைட்டோக்ரோம் பொறுத்தளவு இதுல மெயினா வந்து ABC அப்படின்னு 3 டைப் ஆஃப் சைட்டோக்ரோம் இருக்குது. அதுல ப்ராஸ்தட்டிக் ஹீம் குரூப் என்னென்னலாம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், பேஜ் நம்பர் 67ல அதை பார்த்துக்கோங்க. பாத்வே ஆஃப் த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், என்னென்ன பாத்வே தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இந்த மெட்டபாலிக் பாத்வேனா 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். ஒன்னு கெட்டபாலிக் பாத்வே, அதாவது டீக்ரடேஷன், உடைக்கிறது. அனபாலிக் பாத்வேனா சிந்தசிஸ். இது ஆம்பிபோலிக்னா ரெண்டுமே, போத் கெட்டபாலிக் அண்ட் அனபாலிக் நடக்கும், சரியா? ஸோ ஈவன் த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அக்கர்ஸ் போத் அனபாலிக், போத் கெட்டபாலிக் அஸ் வெல் அஸ் ஆம்பிபோலிக் பாத்வே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது டெஸ்ட்ரக்ஷன் நடக்கும் பாத்தீங்களா, அப்பதான் அது வந்து எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். மைட்டோகாண்ட்ரியா இல்ல மெயினா வந்து த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் மைட்டோகாண்ட்ரியால் நடக்கும்னு சொன்னேன். அதுல ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், அதுல பேஜ் நம்பர் 68ல இருக்கும் பாருங்க. ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் போத் கெட்டபாலிக் அண்ட் அனபாலிக் பார்த்து மோஸ்ட்லி த பயாலஜி ஆக்சிடேஷன் வந்து என்னென்ன ஹெட்டிங்ல பார்க்க போறோம்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், கிரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், இது எல்லாமே நம்ம டாபிக்ல வந்து இதெல்லாம் டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம் சார். சும்மா இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்றேன். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? டு இன்வால்வ் த போத் ஆக்சிடேஷன் and the loss of that carboxyl group as a CO2, carbon dioxide. So the pyruvic acids are convert the acetyl CoA. So அதான் வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல உள்ள முக்கியமானது. இதுல 5 cofactors is there. என்சைம் என்னென்ன என்சைம்ஸ்லாம் இருப்பாங்க, பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ், அது அதே மாதிரி டைஹைட்ராக்சி லிபோன் டிரான்ஸ்ஃபரேஸ், ஒரு 3 என்சைம்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. கோஃபேக்டர் பொறுத்தவரை கோஎன்சைம் A, NAD, அது ஒரு 5 இது சொல்லியிருக்கோம், சரியா? ஸோ த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் வந்து மெயினா வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல நடக்குது. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் இதுல என்னன்னா ஆக்டிவ் acetate will be dehydrated as a carboxyl group will be removed as the carbon dioxide. Pyruvates are convert pyruvate plus thymine pyrophosphates. It's convert the active acetaldehyde மாறுதான் CO2 ஓட இந்த பைருவேட்.
சும்மா இதெல்லாம் ஒரு சும்மா ரீட் பண்ணி விடுங்க சார், ரொம்ப ஒன்றும் பெருசா கிடையாது. சரியா? என்ன ஒவ்வொரு 3 ஸ்டெப்ஸ்ல இது நடக்கக்கூடியதுதான். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் அன்னி டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். இதுல சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். கிரப் சைக்கிள். கிரப் சைக்கிள்னா கார்போஹைட்ரேட் தான் அந்த பைருவேட் அசிட்டைல் கோஏவா மாறுது. அசிட்டைல் கோஏ. ஃபேட்டி ஆசிட் அசிட்டைல் கோஏ, அமினோ ஆசிட்ஸ் வந்து அசிட்டைல் கோஏ என்ற மற்ற கேஸா மாறக்கூடியது. ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து நிறைய ஸ்டெப்ஸ்ல நடக்கக்கூடியது. ட்ரைகார்பாக்சில் சைக்கிள் இல்லை கிரப்ஸ் கண்டுபிடிச்சோம், இதுக்கு கிரப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல ஃபார்மேஷன் ஆஃப் சிட்ரேட்ல ஆரம்பிச்சு ஒரு எத்தனை பாயிண்ட் 9 பாயிண்ட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது பாருங்க. பேஜ் நம்பர் 70ல ஒரு ஃபுல் ஸ்டெப் இருக்குது. நான் பின்னாடி நடத்துறேன். இங்க ஜஸ்ட் ஒரு பைருவேட்ஸ் தான் வந்து ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிடா திரும்ப ஃபுல்லாவே கன்வெர்ட் ஆகுது. சரியா? இந்த பைருவேட் அண்ட் அசிட்டைல் பைருவேட் வந்து ஆக்சுவலா இந்த கிளைகாலிசிஸ் என் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் த பைருவேட் ஆர் பைருவிக் ஆசிட். இருக்கு பாத்தீங்களா? குளுக்கோஸ் வந்து என்னவா மாறும்னா பைருவேட்டா மாறும். சோ இந்த பைருவேட் தான் திரும்ப என்னவா மாறும்னா அசிட்டைல் கோஏ. இந்த அசிட்டைல் கோஏ இதுதான் நெக்ஸ்ட் எதுக்குள்ள நுழையுது பாருங்க, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல நுழையுது. சோ இதை பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். இது என்ன, யார் கனெக்டிவ் ஏஜென்ட், அதெல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். சிட்ரிக் ஆசிட்குள்ள நுழையுது. சரியா? சோ இதுதான் பைருவேட்டுக்கு அடுத்து அது வந்து லாக்டேட்டாவும் எத்தனாலும் 2 டிவிஷனா நடக்கக்கூடியது. ஓகே சார், ரைட். சோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே நம்ம அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இதுல ஃபார்மேஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட்ஸ் அது இதுல ஃபுல்லா ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் திரும்ப நம்ம பார்க்க போறோம் சார். நீங்க இதை பத்தி ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். சரியா? 16.7 ஒரே ஒரு நிமிஷம். சோ இதுல மொத்தம் இந்த ட்ரைகார்பாக்சில் தான் ஃபார்மேஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா அந்த சைக்கிள் வச்சு நான் சொல்றேன், சும்மா ஜஸ்ட் கவனிங்க. அடுத்தது ஐசோமரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரியாக்ஷன் வருது. டீஹைட்ரேஷன் நான் சொன்னலாம், ஸ்டெப்பா என்னென்ன ஃபார்மேஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட்ஸ், அதான் வந்து அசிட்டைல் கோஏ பிளஸ் ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட் வித் ஹெல்ப் ஆஃப் த சிட்ரேட் சிந்தேஸ் சிட்ரிக் ஆசிட் அண்ட் கோஏவா மாறுது. இதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட்ஸ். நம்ம டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஸ்டெப் நடக்கக்கூடியது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. ஸ்டெப்பா மொத்தம் ஒரு 9 ஸ்டெப் நடக்குது. சரியா? ஃபார்மேஷன் ஆஃப் சக்சினைல் கோஏ ஆர் சக்சினிக் ஆசிட் அண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷன் சொல்ல நடக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 9 ரியாக்ஷன். ஃபைனல் ஸ்டெப்ஸ் ஆஃப் டிசிஎஸ் சைக்கிள் தான் லாஸ்ட் நைட். இந்த மேலிக் ஆசிட்ஸ் ஆர் டீஹைட்ரேஷன் தட் ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட்ஸ் ஃபைனலா மாறக்கூடியது. இது வந்து ஃபுல்லாவே நம்ம ஃபுல்லா இன்ட்ரோடக்ஷன் தான் சார், பின்னா டீட்டெயிலா பார்ப்போம். அது மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது நம்ம ஸ்பெசிபிக்கா சிலபஸ்ல இருந்தாலும் சும்மா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் கரெக்ட் சீக்வன்ஸ் எந்தெந்த ஜம்ப்ல எங்க ஏடிபி ஃபார்ம் ஆகுது அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சக்சினிக் ஆசிட்ஸ் ஆர் கன்வெர்ட் த ஃபிமாரிக் ஆசிட்ஸ். ஃபிமாரிக் ஆசிட் கன்வெர்ட் த எல் malic acids. So this L-malic acids are converted to oxalo acetic acids with help of all the enzymes. சரியா? Krebs cycles 4 degradation process will be takes place in the Krebs cycles. சரியா? அதுல இந்த TCS cycle, அதாவது TCS cycle அடுத்து நம்ம electron transport chain பொறுத்தளவு இதுல 3 important jump will be takes place. Page number 74. அதுல redox potential value, இதுல ஒரு சின்ன டேபிள் கொடுத்திருக்கேன். இதை பத்தின டீட்டெயிலா பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா டேபிள் நான் கொடுத்துருப்பேன். சரியா? ஒரே நிமிஷம். அந்த டேபிள் ரொம்ப நம்ம பாத்துக்கலாம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்டா 3 கிரேட் ஜம்ப் சொல்றோம் பாத்தீங்களா? NAD to FAD ஒரு ஜம்ப், CoQ அதாவது கோஎன்சைம் Q to சைட்டோக்ரோம் B ஒரு ஜம்ப், சைட்டோக்ரோம் A to ஆக்சிஜன் ஒரு ஜம்ப். சோ இந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் இது ஃபுல்லா மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ல நடக்கக்கூடியது. சைட்டோக்ரோம்ஸ் இது எல்லாமே அந்த ஒவ்வொரு ஜம்ப்லும் ATP மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். சரியா? ரைட். இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது டீட்டெயிலா இன்னொரு ஏற்கனவே நான் சொன்னேன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல ஒரு டேபிள் பார்த்தோம். அதேதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியாலிட்டி அப்படின்னா அப்பயும் இந்த டேபிள் நான் சொல்லியிருப்பேன். இதுல நீங்க படிக்க வேண்டியது கொஞ்சம் பைகாட் பண்ணித்தான் ஆகணும். இந்த டேபிள் பொறுத்தளவு ரெஸ்பிரேட்டரி செயின் பாருங்க, கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி செயின் கூட கேட்பாங்க கொஸ்டின். NADH FAD CoQ சொல்லுவோம், கோஎன்சைம் Q, சைட்டோக்ரோம் B C A, ஃபைனலா ஆக்சிஜன். சரியா? கடைசி எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றது ஆக்சிஜன் மாலிகூல்ஸ். இதோட ஒரு கொஸ்டினா வந்திருக்கு. சோ இது ஒவ்வொரு டைமும் எவ்வளவு ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கிடைக்குது. ஏற்கனவே ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் சொல்லி நம்ம ஒரு டாபிக்ல படிச்சோம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, மைனஸ் எல்லாம் மைனஸ்னா மைனஸ், பிளஸ் இல்லைன்னா அது பிளஸ்ன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இல்லைன்னா அது பிளஸ்ன்னு அர்த்தம். 0.32 0.03 0.1
சைட்டோக்ரோம் பில இருந்து பிளஸ் ஆரம்பிச்சு பாருங்க, பிளஸ் 0.04, அடுத்த சைட்டோக்ரோம் சி 0.25, சைட்டோக்ரோம் ஏ 0.29, ஆக்சிஜன் 0.8. ஸோ ஜஸ்ட் இது அப்படியே நீங்க பைகாட் பண்ணிக்கோங்க. மற்ற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நம்ம இதுல பெருசா அது வந்து கேட்டது இல்லை. சரி, ரைட்டா? ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றது. இது ஃபுல்லாவே ஒரு பயாலஜிக்கலுடைய ஆக்சிடேஷன் சொல்லுது. ரைட். இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொரு இதை பத்தி ரொம்ப டீட்டெயில் பேஜ் மெட்டீரியல் டேக் பார்ட் 2 எடுங்க. ஸோ இவ்வளவு நேரம் பார்த்த ஒரு 10 pages வந்து ஒரு பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு என்னென்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். என்ன டீட்டெயிலும் நம்ம பார்க்கவே இல்லை. சார் இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு ஏதாவது டைட்டில் இருக்கா அப்படின்னு சிலபஸ்ல டைட்டில் தேடிட்டு இருக்காங்க. இந்த மெட்டபாலிசத்தை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவ்வளவுதான். சரியா? த எனர்ஜி மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட், இதுதான் நம்ம சிலபஸோட ஃபர்ஸ்ட் டைட்டில். ஸோ நான் ஏற்கனவே இதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 1ல பாருங்க, மெட்டீரியல் யூனிட் 2 பார்ட் 2. சரியா? இது வந்து மெட்டபாலிசம் வந்து என்சைம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ இது நீங்க அப்படியே கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க, நடத்த படிச்சுட்டே இருங்க. சரியா? நான் மெட்டபாலிசம் முடிச்சோன்னா அது வரைக்கும் நான் ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட்டா படிங்க. நான் ஒரு குறிப்பிட்ட அளவு நடத்தின பிறகு நான் சொல்றேன், அது வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ மெட்டபாலிசம், இதுல கார்போஹைட்ரேட் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மெட்டபாலிசம் வந்து that time that energy will be released into that anabolism plus catabolism சொல்லக்கூடியது. ஃபார்மேஷன் தான் அனபாலிசம். சரியா? கெட்டபாலிசம்னா டெஸ்ட்ரக்ஷன். அப்ப டெஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து சும்மா அது என்னவா மாறுது, ஒரு கார்போஹைட்ரேட் பாலிசாக்கரைட், டைசாக்கரைடா, மோனோசாக்கரைடா திரும்ப வில்லை மூலம் அப்சார்ப்ஷன் ஆகி லிவருக்கு வந்து அது வந்து லிவர்ல வந்து திரும்ப கிளைக்கோஜனா ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு சிம்பிளா பேசிக்கான சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கோம். இதுல இந்த குளுக்கோஸ் என்டர் இன்டு தட் liver, the glucose enter into that many of this route. எப்படிலாம் குளுக்கோஸ் வந்து லிவருக்கு வருது அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன்ல the glucose are converted, the demand of that energy in tissue. எப்பனா ஒரு டிஷ்யூல எனர்ஜி இல்லைன்னா அப்ப என்ன செய்யும், குளுக்கோஸ் வந்து லிவர்ல இருந்து ரிலீஸ் ஆகி கிளைக்கோஜன் ரிலீஸ் ஆகி நம்ம டிகம்போஸ்னா டெஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டோரேஜ், நோ டிமாண்ட் ஃபார் தட் எனர்ஜி. இல்ல குளுக்கோஸ் வந்து எக்ஸஸ் குளுக்கோஸ், பிளட்ல உள்ள எக்ஸஸ் குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் தட் கிளைக்கோஜன் அண்ட் ஸ்டோர்ட் இன் த லிவர் அண்ட் மசில். இது யூஜி பிஜி ரெண்டுலயும் கேட்ட கொஸ்டின். தட் இஸ் வி ஆர் கால்ட் அஸ் கிளைக்கோஜெனிசிஸ். அதுக்கு பேர் என்னன்னா கிளைக்கோஜெனிசிஸ். இந்த வேர்டு ஒரு 4 வேர்டு முக்கியமான வேர்டு இருக்கு சார், கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஒரு முக்கியமான ஒரு 4 வேர்டு இருக்கு. ஓகே, ரைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து கிளைக்கோஜெனிசிஸ், நான் பின்னாடி டீடைலா சொல்றேன். கிளைக்கோ அப்படின்னா கிளைக்கோஜன், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். அப்ப குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் த கிளைக்கோஜன். I conversion of fat, the excess glucose, that everything the fatty acid and glycerol to form the triglycerides, it's stored in the fat droplets. And conversion other carbohydrate, the glucose வேற எப்படிலாம் மாறும் அப்படின்னு சொல்றதுதான். The ribose and the deoxyribose and the glucose and the gluconic acids, monosaccharides ஆகும், detoxification reaction, குளுக்கோஸ்லாம் எப்படிலாம் வேற வேற ஃபார்ம்ல மாறும் அப்படின்னா conversion to that carbohydrate. அமினோ ஆசிடாவும் மாறும். So non-essential amino acid synthesis of the glucose, அது ஒரு கேட்டகரி. சில குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குது. கிளைகாலிசிஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். The glucose are converted into the lactic acids, particularly the muscle contraction ஃபுல்லாவே இது நடக்கும். சரியா? ரைட். The intermediate metabolism of carbohydrate, intermediate metabolism லைட்டா நம்ம பிசியாலஜில இந்த டைட்டில் இருக்கும். intermediate metabolism of மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். அங்கேயும் நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவாங்க. இன்டர்மீடியட்னா ஒரு மெட்டபாலிசம் நடக்கும்போது என்னென்னலாம் நடுவுல வருது, அதுக்கு பேர் தான் இன்டர்மீடியட் சொல்லக்கூடாது. இதுல ஒரு 3-4 வார்த்தை சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த 4 வேர்ட்ல வந்து கண்டிப்பா கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிடணும். அதாவது கிளைக்கோஜெனிசிஸ், கிளைக்கோஜெனிசிஸ் நல்லா கவனிங்க. கிளைக்கோ அப்படின்னு என்ன மீனிங்? கிளைக்கோஜன். சரி, ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். அப்ப ஒரு கிளைக்கோஜன் எங்க இருந்து தான் ஃபார்ம் ஆகும்? கண்டிப்பா குளுக்கோஸ்ல இருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும்? கிளைக்கோஜன் வந்து கிளைக்கோஜன். சரியா? ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. கிளைக்கோஜன் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு குளுக்கோஸ் வந்து மோனோசாக்கரைடு, கிளைக்கோஜன் வந்து பாலிசாக்கரைடு. அப்ப
ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன்ஸா, கிளைக்கோனா கிளைக்கோஜன். முடிஞ்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, அப்ப இது வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண பிறகு தட் ஸ்டோர்ட் இன் த லிவர் அண்ட் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்த கிளைக்காலைசிஸ். சரியா, கிளைக்காலைசிஸ். கிளைக்காலைசிஸ்னா the glucose are converted into the pyruvic acid. டக்குன்னு இது ஞாபகம் வந்துடணும். கிளைக்காலைசிஸ்னாவே இது ஞாபகம் வந்துடணும். சரியா, இதை எம்டன் மேயர்ஹாஃப் பார்னாஸ் பாத்வே, இஎம்பி பாத்வேன்னு சொல்லுவோம் தெரியுமா? ரைட். அடுத்தது 3. இது பாருங்க, இது வந்து கிளைக்கோ ஜீனாலைசிஸ். நல்லா ஞாபகம், ஜீனோலைசிஸ். இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிளைக்கோ ஜீனோலைசிஸ், அங்க ஜெனிசிஸ். லைசிஸ்னா ஸ்பிளிட்டிங், உடைக்கிறது. அப்ப எஸ், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அது குளுக்கோலைசிஸ் கிளைகோலைசிஸ் சார். செகண்ட் பாயிண்ட் அதுல ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. கிளைக்கோ தப்பா இருக்கோ? கரெக்ஷன் இல்லையோ? GLY அது யூ இருக்கோ? யூ மாத்திக்கோங்க. அது மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெல்லிங் ஒன்று தப்பா இருக்கு. குளுக்கோஸா கன்வெர்ட் த கிளைக்கோஜன், அங்கேயும் ஸ்பெல்லிங் தப்பா தான் இருக்கு. GLY அது. கீழே 2வது பாயிண்ட்டும் கிளைக்கோஜன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கிளைக்கோ அது கிளைக்காலைசிஸ் ஸ்பெல்லிங் இருக்குல்ல, அந்த அதுலயும் தப்பா தான் இருக்கு. சரியா, ரைட். இப்ப இது வந்து கிளைக்கோஜீனாலைசிஸ். நல்லா கவனிங்க, லைசிஸ்னா ஸ்பிளிட்டிங். அப்ப கிளைக்கோஜன்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு த குளுக்கோஸ். இங்க ஜஸ்ட் ஆப்போசிட் சொன்னோம். இங்க இவன சொன்னோம், குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் த கிளைக்கோஜன். அப்ப இந்த வார்த்தைலாம் பாக்குறதுக்கு 4 ஆப்ஷன் வரும்போது ஒன்னோட தெரியும், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. TCS சைக்கிள்லாம் உங்களுக்கு தெரியும், அது வந்து அசிட்டில் கோயே ஃபார்மேஷன், ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஓகே, அது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை கீழே நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 3ல இருக்கு பாருங்க. அடுத்தது சாரி, குளுக்கோ பாருங்க, குளுக்கோ இதுல 2 வார்த்தை சொல்லுவோம். குளுக்கோ நியோஜெனிசிஸ், நியோஜெனிசிஸ். ஓகேவா, குளுக்கோ நியோஜெனிசிஸ். இதே இது இந்த நியோ மட்டும் தூக்கிட்டு கூட சொல்லலாம், குளுக்கோ ஜெனிசிஸ். குளுக்கோஜெனிசிஸ்னா குளுக்கோஸ் ஃபார்மேஷன். சரியா, இது கிளைக்கோஜெனிசிஸ் மாதிரி, இது குளுக்கோஜெனிசிஸ். அப்ப குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு தான் குளுக்கோஜெனிசிஸ் சொல்றோம். இங்க என்ன சார் வித்தியாசமா, இங்க குளுக்கோ நியோஜெனிசிஸ் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு வேர்ட் இருக்குன்னா, அப்ப குளுக்கோஸ் வந்து எப்பவுமே இந்த குளுக்கோஸ் எப்படி கார்போஹைட்ரேட்ல இருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். எப்பவுமே வந்து குளுக்கோஸ் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் சோர்ஸ் தான். இது எப்படின்னா நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல இருந்து நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல இருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆனா இதுக்கு பேர் தான் குளுக்கோ நியோஜெனிசிஸ். யூஜி பிஜி ரெண்டுலயும் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அவை எப்பவுமே இந்த வார்த்தைகள் கொஸ்டின் வரும்போது தயவு செய்து எழுத்து கூட்டி வாசிருங்க. நீங்க கேஷுவலா ரீட் பண்ணா கிளைக்கோஜெனிசிஸ் குளுக்கோஜெனிசிஸ் மாதிரி தெரியும், கிளைக்கோஜீனாலைசிஸ் ஜெனிசிஸ் மாதிரி தெரியும், கிளைக்காலைசிஸ் குளுக்கோலைசிஸ் மாதிரி மாத்தி தெரியும். அவை அவசரப்படக்கூடாது, நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரியா, தெரிஞ்சு வச்சு கண்டிப்பா இந்த இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். அடுத்தது HMP பார்த்து பின்னா டீட்டெயிலா சொல்றேன். இப்ப சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஹெக்ஸோ மோனோபாஸ்பேட் சண்ட், இட்ஸ் அ பாஸ்பேட். இது வந்து முக்கியமானது. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் பாத்வே ஆஃப் கிளைக்காலிசிஸ். இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். கிளைக்காலிசிஸ் நடக்கலன்னா அப்ப ஹெக்ஸோ மோனோபாஸ்பேட் சண்ட் நடக்கும். ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாருங்க, வார்பன் டைக்னோன் லிப்மன் பாத்வே அப்படின்னு சொல்லக்கூடியது. HMP பெண்டோஸ் பாஸ்பேட் மோஸ்ட்லி த ப்ரொடியூஸ் இன்டு த கார்போஹைட்ரேட் NADH2 டக்கோஸ் எங்கெல்லாம் நடக்கும் அது சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சார்ட் தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து ஓவரால் ஒரு சிம்பிள் சார்ட். the glucose are converted pyruvate, அதான் நம்ம என்ன சொன்னோம், கிளைக்காலைசிஸ் நடக்கும். எஸ் So HMP pathway is also called as this one. கையில நோட்ஸ் இல்லையா? sir, page number 3 மிஸ். பேஜ் நம்பர் சொல்லிட்டே தான், நீங்க அப்படியே பாருங்க. பேக்ரவுண்ட்ல இவ்வளவு சவுண்ட் வருது. Okay sir. யாராவது டவுட் கேட்கனா உங்க பேக்ரவுண்ட்ல எந்த சவுண்ட் இல்லாம தான் இருந்தா மட்டும் தான் நீங்க என்கிட்ட அன்மியூட் பண்ணி வரணும். இல்லைன்னா வரவே கூடாது. டவுட் இருந்தாலும் அந்த டவுட்டோடயே வச்சுக்கோங்க. நீங்க தேவையில்லாம இப்ப நான் ஏதாவது பேசும்போது ஏதாவது பேக்ரவுண்ட் சவுண்ட் வருதா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
பேஜ் நம்பர் 3 அதிலே கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் இல்லைன்னா மெட்டில் இல்லைன்னு நானே சொல்லிடுவேன். ரைட். ஸோ ஹியர் தட் கிளைகாலிசிஸ்ல பாருங்க, த குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் தட் பைருவேட். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை பத்தி டீட்டெயிலா அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ். சரியா, 10 சக்சசிவ் ரியாக்ஷன் பார்க்க போறோம். அந்த பைருவேட் தான் 2 கேட்டகரியா போகுது. ஒன்று வந்து நம்ம இதுல இருந்து அன்ஏரோபிக் கண்டிஷன். இது அந்த ரெண்டு கண்டிஷன், ஒன்று லாக்டேட்டாவும் மாறும், இல்லைன்னா எத்தனாலா வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆல்கால் ஃபெர்மெண்டேஷன் நடக்கக்கூடிய. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே அனரோபிக். இந்த பாருங்க, ரெண்டுமே அனரோபிக் கண்டிஷன். ஏரோபிக் கண்டிஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். சரியா, இந்த இப்படி போட்டிருக்கும் பாருங்க, இங்க கூட இல்ல ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்க. நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். சரியா, இப்படி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்ப due to that aerobic condition, the pyruvates are converted to the acetyl-CoA. This acetyl-CoA, it will be with the help of oxygen and also to combine the oxygen to enter into the Krebs cycle. So that time that citric acid cycle தான் next நம்ம அதை வந்து CO2 and water அது எல்லாமே ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே நம்ம அடுத்து ஒன்னா ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா, ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா கிளைகாலிசிஸ். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். நான் முதல்ல இந்த மாதிரி ஏரியால கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லிடுறேன். நீங்க நல்லா கிளாஸை கவனிக்கணும். சரியா கிளாஸ் கவனிக்கலாம், சரியா படிக்கலன்னா நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டினை டச் பண்ண கூட முடியாது. ஏன்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃபா தான் இந்த ஏரியாவில் நான் கேட்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா பேசிக்கான கொஸ்டின் கேட்க மாட்டேன். இப்பயே சொல்லிட்டேன் நான். சரியா, கொஸ்டின் எப்படி வரும் டிஆர்பில அதை முதல் சொல்லிடுறேன். இப்ப ஒரு கிளைகாலிசிஸா இருக்கட்டும், கிரெப்ஸ் சைக்கிளா இருக்கட்டும், ஹெச்எம்பி சண்டா இருக்கட்டும், இல்லைன்னா குளுக்கோஜெனிசிஸ், குளுக்கோனியோ எது ஆளும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது அது உங்களுக்கு ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஞாபகம் கிளைகாலிசிஸ்னா டக்குனு கிளைகாலிசிஸோட அந்த சைக்கிள் வந்து ஞாபகம். இதை வந்து எழுதி பார்க்கணும் சார். இது ஒரு காலத்துல நீங்க ஒரு காலேஜ் படிக்கும் போது இதை ஒரு 5 மார்க் பாயிண்டோ இல்ல 10 மார்க் பாயிண்டோ இல்ல 15 மார்க் பாயிண்ட் ஆஃப் இதை மட்டும் படிச்சிருப்பீங்க. இதை வச்சு ஈவன் த 12th ஸ்டூடெண்டே இதை நீட்ல ஒரு கொஸ்டின் வரும் கண்டிப்பா. 12th ஸ்டூடெண்டே இது எழுதிடுவான். அப்ப நீங்க வந்து அப்ப படிக்காட்டாலும் இப்ப படிச்சுதான் ஆகணும். இதுல படிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன். எந்த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் என்ன எண்ட் என்ன. இப்ப குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் த பைருவேட், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இது 10 ஸ்டெப்ஸ்ல நடக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல என்னவா மாறுது, அது என்ன என்சைம் இன்வால்வ் ஆகுது, இது அடுத்த பாயிண்ட். எந்த இடத்துல ஏடிபி ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல ஏடிபி செலவாகுது, இது அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் எதுலாம் ரிவர்சபிள் ரியாக்ஷன், எதுலாம் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன், இது அடுத்த கொஸ்டின். சரியா, ஏடிபி தவிர எங்கேயாவது என்ஏடிபி வச்சுட்டாவோ எஃப்ஏடி வச்சுட்டாவோ இங்க வராது, அது கிரெப்ஸ் சைக்கிள் வரும். அது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றது. சரியா, எங்க எனர்ஜி. அப்ப டோட்டலா இதெல்லாம் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹாட் ஸ்பாட் சொல்றேன். கொஸ்டினோட ஹாட் ஸ்பாட், இந்த ஏரியாவோட ஹாட் ஸ்பாட். ஸோ இதுல கடைசியில என்ன நீங்க ஃபைனல் டச் எதை பண்ணணும்னா, டோட்டலா இந்த ரியாக்ஷன்னால நம்மளுக்கு எவ்வளவு ஏடிபி ஃபார்ம் ஆகுது, எவ்வளவு லாஸ் ஆகுது, நெட் கெயின் எவ்வளவு, இவ்வளவுதான் மேட்டர். சரியா, இந்த விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க படிக்கணும். ஓகேவா, ரைட். ஸோ இதுல என்னுடைய ரோல் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இப்ப வந்து எப்படி கொஸ்டின் வரும், அது எப்படி படிக்கணும் அவ்வளவுதான் சொல்ல முடியும். சும்மா நான் குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வித் ஹெல்ப் ஆஃப் த எக்ஸோகைனேஸ் அண்ட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ஸ் கன்வெர்ட் தட் 5 ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வித் ஹெல்ப் ஆஃப் பாஸ்போ, அப்படி சொல்லி நான் ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதை நீங்க ரீட் பண்ணாலே புரியும். சொல்ல புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்க இதை படிக்க போறீங்க, ஜென்ரலா உள்ள விஷயங்கள் ஃபுல்லா. ஸோ இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி வரும் அதெல்லாம் நான் கிளியரா நான் சொல்றேன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் தட் கிளைகாலிசிஸ், இட்ஸ் எம்டன்-மேயர்ஹாஃப் பார்னாஸ் பாத்வே. ரொம்ப பேர் எம்டன்-மேயர்ஹாஃப் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க, பார்னாஸை விட்டுருவாங்க. அந்த இஎம்பி, அதாவது இஎம்பி, சரியா, இஎம்பி அப்படின்னா எம்டன்-மேயர்ஹாஃப் பாத். இந்த பி வந்து பாத்வேன்னு நினைப்பாங்க சில பேரு. ஆக்சுவலா பி வந்து என்னன்னா பார்னாஸ், 3 சயின்டிஸ்ட். பி அது எம்டன்-மேயர்ஹாஃப் பார்னாஸ் பாத்வே தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்னோன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் த பைருவேட். குளுக்கோஸ் ஆர் கன்வெர்ட் த பைருவேட். 10 enzyme catalyze the reaction will be takes place. சரியா, அடுத்தது வந்து the pyruvates are convert the lactate. அதான் கொஞ்ச நேரம் ஒரு டயக்ராம் காமிச்சலாம். ஆல்சோ தட் கிளைகாலிஸ், அதையும் நம்ம கிளைகாலிஸ் தான் சொல்லணும். அதையும் நம்ம கிளைகாலிஸ் சொல்லணும். இதுல ஏரோபிக் ஆர்கானிசம், the glycolysis in that prolonge into that citric acid cycle and TCA cycle. ஏரோபிக்ல அந்த ரியாக்ஷன் கொஞ்ச நேரம் சொன்னோம் பாத்தீங்களா,
சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் போகும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செய்யணும். இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின், ஹாட்ஸ்பாட் சொல்ல மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. இந்த ரியாக்ஷன்லாம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இந்த லொகேஷன். இப்ப கிளைகாலிசிஸ் சொன்ன உடனே எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல் பார்ட்ல தான் நடக்கு. அது எங்க சார் எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல் பார்ட்? இப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டா செல்லுல நியூக்ளியஸ் இருக்கும், இதுக்கு வெளியே இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் சைட்டோபிளாசம். இங்கதான் இந்த இஎம்பி நடக்குது. இத எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல் பார்ட். ஏன் எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல்? சைட்டோபிளாசம்னு சொல்ல வேண்டியதானே சார், இது என்ன சார் எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல் பார்ட்னா? மோஸ்ட்லி மெட்டபாலிசம் வந்து மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும், இது மைட்டோகாண்ட்ரியா விட்டு வெளியே நடக்கும். யூஜில கேட்ட கொஸ்டின். சரியா? ரைட். இந்த கிளைகாலிசிஸ் ஆக்சுவலி 2 ஸ்டெப்ஸ், மொத்தமே 2 என்ன சார் 10 ஸ்டெப். அது ரெண்டாவது. பேசிக்கா 2 பேஜா நடக்கும். ஒன்னு ப்ரிப்பரேட்டரி பேஜ், இன்னொன்னு வந்து பே ஆஃப் பேஜ் அப்படின்னு சொல்றது. அது என்ன சார் ப்ரிப்பரேட்டரி பேஜ்னா ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப். இந்த இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப் இது வரைக்கும் நடக்கிறது தான் ப்ரிப்பரேட்டரி பேஜ்னு சொல்றோம். அடுத்த 6 to 10 நடக்குது பாத்தீங்களா, இந்த 6 to 10 இதான் வந்து பே ஆஃப் பேஜ்னு சொல்றோம். நல்லா கிளாஸ் கவனிச்சுட்டே வாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டே சொல்லிட்டே இருப்பேன். சரியா? இந்த ப்ரிப்பரேட்டரி பேஜ் அப்ப இட் ரெக்கார்ட் த 2 ATP மாலிக்யூல். இங்க பாத்தீங்களா 1 2. So the glucose that cleaved into the 3 carbon substance, that is a D-fructose, D-galactose, D-mannose, they converted into the 3 carbon glyceraldehyde 3 phosphate. 3 கார்பன் கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். சரியா? சார் நான் மெட்டீரியல் வந்து பேஜ் நம்பர் 5 பாருங்க. மெட்டீரியல் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 5 நான் சொல்ல பேஜ் நம்பர் 5 கூட பாருங்க. இங்க இந்த டயக்ராம் வந்து நெட்ல இருந்து எடுத்ததுதான், ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்தது. சரியா? கிளைகாலிசிஸ். ஓகே. சோ அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் தான் சொல்லியிருக்கேன். இதுல மெயினா வந்து என்ன, ஃபைனல் நம்ம வந்து கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? இந்த கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட், கிளிசரால் 3 பாஸ்பேட்னா எதுனா சார் இந்த இருக்குல்ல கடைசியில் இருக்கு பாருங்க, கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ். நான் அஞ்சாவது இதோட இது 1 சார், இந்த இடத்துல இது 1 இது 2 அவ்வளவுதான். இது ஃபுல்லா மீதி ரிமைனிங் 2. இதான் ஃபர்ஸ்ட். சரியா? the convert into that, அதாவது ஃப்ரக்டோஸோ குளுக்கோஸோ ஃப்ரக்டோஸோ கேலக்டோஸோ மேனோஸோ ஃபைனலா கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் ஃபார்ம் ஆனா இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் என்னன்னா between the glucose to pyruvate, இது வந்து ஜெனரலா அப்படி சொல்லுவோம். 9 intermediate 9 பாஸ்போ பைருவேட் ஃபார்ம் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 2 ATP வந்து செலவாகும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. செகண்ட் ஃபேஸ்ல 2 இடத்துல ATP ஃபார்ம் ஆகும். அப்ப 4 ATP, இங்க ஒரு 2 ATP, இங்க ஒரு 2 ATP, 4 ATP, இங்க ஒரு ATP, இங்க ஒரு ATP செலவாகும். அப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்ப 4 ATP ஃபார்ம் ஆகுது, 2 ATP செலவாகுது. அப்ப நெட் கெயின் எவ்வளவு? 2. நெட் ATP வந்து 2. சரியா? ரைட். சோ அப்ப இதுல பேஜ் நம்பர் ஒரு நிமிஷம், பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் 4ல தான் இந்த விஷயம் ஃபுல்லா சொன்னேன். இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா, நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டேபிள் என்ன சார் வித்தியாசமா? ஒண்ணு இல்ல, இங்க சீக்வன்ஸா கொடுத்தது இங்க டேபிளா கொடுத்துருக்கோம். இது டைப் அடிச்சிருக்கு சார். ஓகே, இது புக்ல இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்து டைப் அடிச்சிருக்கு. சோ இதெல்லாம் என்ன சார்னா, இந்த 10 என்சைம் என்ன, அந்த என்சைமுக்கு என்னென்ன என்சைம்ஸ்க்கு எது வந்து கோஃபேக்டரா ஆக்ட் பண்ணுது, கோ என்சைம். இது லாஸ்ட் என்சைம்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கோ என்சைம் அண்ட் கோஃபேக்டர்ல வரும். சோ அப்ப இது ஃபுல்லா கோ என்சைம். இது இன்குபிஷன், இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க. சோ டோட்டலா இந்த கீழே ஒன்று டேபிள், இந்த டேபிள் பாத்துக்கோங்க. இந்த நெட் கெயின் வந்து 2 ATP 2 NADH2 நம்மளுக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடியது இதுதான் கிளைகாலிசிஸ்ல. சரியா? நெக்ஸ்ட் ஒரு ATP சைக்கிள். இது யார் சொன்னா, இந்த ஆல்மோஸ்ட் நியர்லி ஆல் என்சைம்ஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ் மேக்ஸிமம் பாருங்க, இந்த கோ என்சைம் கோஃபேக்டர் எதுவா இருக்குன்னு பாருங்களேன். மேக்ஸிமம் ஒரு கிளான்ஸ் பாருங்க, மேக்ஸிமம் என்ன சார் இருக்குன்னு கேட்டா Mg2+ தான் இருக்கும், மெக்னீசியம் 2+. மெக்னீசியம் 2+ இட் வில் ஆக்ட் அஸ் a கோஃபேக்டர். சரியா? ரைட். சோ இப்போ இதுல நீங்க ஸ்டெப்பா நான் ஒண்ணுனா பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ், செகண்ட் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. சரியா? ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தான் நான் சொன்னேன், இந்த குளுக்கோஸா கன்வெர்ட் த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் சார் அங்க. அப்ப குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஒரு ATP செலவாது பாருங்க. சரியா? அடுத்தது ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. ஃப்ரக்டோஸ் 6 ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா ஃபார்ம் ஆகுது.
சரியா? இங்கேயும் ஒரு ஏடிபி செலவாகுது, ஒரு ஏடிபி ஏடிபியா மாறுது. சரியா? ரைட். 4வது ரியாக்ஷன்ஸ் வரும். அப்ப வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்ஸா இருந்து ஸ்பிளிட் ஆகி அதுல 2 கேட்டகரி, அதாவது டைஹைட்ராக்சி அசிட்டோன் 3 பாஸ்பேட் ஆகும், கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட் ஆகும் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து ஐசோமர்ஸ் அந்த என்சைம்ஸ் எல்லாமே நான் வச்சுக்கோங்க இந்த ஐசோமரைஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன இடத்துல என்ன என்சைம் இன்வால்வ் ஆகுது. சரியா? இது அப்படியே நீங்க ஸ்டெப்பா நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுல எப்படி சார் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சார் செய்யறது? இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா நம்ம ரைட் எஸ்ஏ ஆன் தட் கிளைகாலிசிஸ் அப்படின்னு கேட்க போறது கிடையாது. நீங்க நம்மளுக்கு வந்து கடன்னு எழுதுனா அந்த எதுக்கிறது எது வருது, எதுக்கிறது எது, அந்த என்சைம் அப்போ வந்து என்சைம் ஓரளவு கெஸ் பண்ண முடியும், நம்ம கெஸ் பண்ணிடலாம். அப்ப இதுக்கு ஒரு நிமோனிக் வேர்டு இருக்கு. நான் சொல்ற நிமோனிக் வேர்டு அந்த ஓரமாவே மெட்டீரியல் கூட எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. A good girlfriend fill glass daily by 3 pg and 2 pg. அதாவது 3 பிஜி காரங்களும் 2 பிஜி காரங்களும் பிளே பிங் பாங்னு ஒரு கேம் சார். பிங் பாங் அண்ட் லுடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கேம் இது வந்து. சில பேர் பிங் பாங் கேம் கேள்விப்படலன்னா லுடுவை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்காக சொன்னேன் நான். சரியா? என்ன சார் சம்பந்தம் இல்லாம என்னத்தையோ எழுதுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ரைட். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. A good girlfriend fill the glass daily. ஒரு நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு டெய்லி கிளாஸ்ல ஃபில் பண்ணி தருவா. என்ன சார் போட்டுறான்னு கேட்டுறாதீங்க. இது வந்து ஒரு நிமோனிக் வேர்டு. இந்த வேர்டை மனப்பாடம் பண்ணிக்கணும். A good girlfriend fill the glass daily by 3 pg and 2 pg. கிளாஸ் போட்டுட்டு, சரியா, அதுல வந்து பிளே a ping pong and ludo. சரியா? இல்ல லுடு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிங் பாங் அப்படின்னு மறந்துடுவீங்க சொல்லிதான் லூடுவும் சேர்த்திருக்கேன். லூடு பிங் பாங் என்னன்னா ஒரு கேம் விளையாடுறாங்க. 2 பிஜியும் 3 பிஜி அவங்க கேம் விளையாடுறாங்க. இதான் நிமோனிக் வேர்டு. இப்ப இதுல என்ன சார் நீங்க சொல்ல வர்றீங்கன்னு கேட்டா, ஒவ்வொன்றும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்க. குளுக்கோஸ் அப்படியே நான் சொல்ல பேஜ் நம்பர் 5ல உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. குளுக்கோஸ் are convert the glucose 6 phosphate. Glucose 6 phosphate are convert the fructose 6 phosphate. சரியா? fructose 6 phosphates are convert the fructose 1,6 bisphosphate. Fructose 1,6 bisphosphates are converted into the glyceraldehyde, first letter, glyceraldehyde 3 phosphates. சரியா? and dihydroxy acetone 3 phosphate, other D, dihydroxy. சரியா? so இதுல that it will be converted into the glyceraldehyde வந்து என்ன சொல்றோம்னா 1,3 diphosphoglycerate நான் மெட்டீரியல் கொடுத்திருப்பேன். டைக்கு பதிலு பைன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. 1,3 பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாம், அத பி, பிஸ்பாஸ்பேட் பாஸ்போகிளிசரேட். சரியா? சோ இது வந்து கவனிங்க, இது வந்து 1,3 பிஸ்பாஸ்பேட். அடுத்தது 3 பாஸ்போகிளிசரேட், அதுதான் 3 பிஜி, 3 பாஸ்போகிளிசரேட். இது that convert the 2 phosphoglycerate. இது 8வது ரியாக்ஷன் நான் சொல்றது. 3 phosphoglycerates are convert the 2 phosphoglycerates. ஓகே. அடுத்து பிளே, இது வந்து பாஸ்போஈனால் பைருவேட். இட்ஸ் கன்வெர்ட் த பாஸ்போஈனால் பைருவேட். சரியா? சோ இதுல இந்த பி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாஸ்போஈனால் பைருவேட். இந்த பி பிங் பாங் அப்படின்னா பிங் பாங் ஒரு கேம், அதுக்காக சொல்றோம். இது வந்து பைருவேட். இல்லைன்னா இது வந்து இதையும் நம்ம சொல்லலாம். சரியா? பிளே அ பிங் பாங். அப்ப தட் பாஸ்போ ஈனால் பைருவேட் அப்படின்னு ரெண்டு பியை கூட நீங்க சேர்த்துக்கலாம். பாஸ்போ ஈனால் பைருவேட். இந்த பிக்கு வந்து நம்ம பைருவேட் அப்படின்னு சொல்லலாம். இது லுடு வந்து சம்மதம் இல்லாம தான், சும்மா இந்த கேமும் தெரியறதுக்காக இந்த லுடுவை சேர்த்திருக்கோம். இந்த எல் எதுவுமே வராது. ஓகேவா? இதுதான் the first letter of that glycolysis. சோ இத மனப்பாடமா வச்சுக்கோங்க.
கண்டிப்பா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் த கிளைகாலைசிஸ். ஓகே, ரைட். சோ இதுல அந்த தேர்ட் ரியாக்ஷன் நடக்கு பாருங்க. தேர்ட் ரியாக்ஷன் என்னன்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். இந்த நடக்குது பாத்தீங்களா? பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் தேர்ட் ரியாக்ஷன். சரியா? இந்த தேர்ட் ரியாக்ஷன் தான் சார் இந்த இடத்துல லேசா நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன் பாருங்க. பேஸ் மேக்கர் என்சைம் ஆஃப் இஎம்பி. பேஸ் மேக்கர் என்ன சார் இது? பேஸ் மேக்கர் அப்படின்னா அவ்வளவு இம்பார்ட்டன்டா இந்த இடத்துல. சரியா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. அந்த பேஜ் நம்பர் 5லயே சைட்ல ஒரு கேப் இருக்கு பாருங்க கீழே. அங்க நான் சொல்றது கூட நீங்க எழுதிக்கோங்க. நான் சொல்றது எழுதுங்க. 3 steps of glycolysis are 3 steps of glycolysis are irreversible. இந்த இடத்துல 3 irreversible போட்டிருக்கேன் பாருங்க. 3 steps of glycolysis are irreversible. Are irreversible. சரி, கொஸ்டின் இதுதான். இதெல்லாம் சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் சார். அதாவது கிளைகாலிசிஸ்ல எத்தனை ரியாக்ஷன் irreversible? 3 ரியாக்ஷன். இதான் ஆன்சர். இதோட முடிக்க மாட்டாங்க. வாட் ஆர் த ரியாக்ஷன் அதான் கேட்பாங்க. இந்த எழுதி போட்டிருக்கேன் பாருங்க ப்ளூ கலர்ல. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், தேர்ட் ரியாக்ஷன், 10th ரியாக்ஷன் எழுதிக்கோங்க. லாஸ்ட் ரியாக்ஷன் irreversible. இந்த 3 irreversible எதுன்னு கேட்டா 1, 3, 10. அப்ப ரிமைனிங் 7 வந்து என்ன சார்? இதுதான் இந்த 7மே ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்ப 7 ரிவர்சிபிள், 3 irreversible. irreversible மட்டும் சார் இதுல நீங்க அது என்ன சார் ரிவர்சிபிள் irreversible சொல்றீங்களே? இந்த இப்படி போட்டிருக்கு. இதுல வந்து எல்லாமே அப்படித்தான் இருக்கு. நம்ம மெட்டீரியல் அப்படித்தான் இருக்கு. இது எல்லா புக்லயும் குழப்பிட்டு தான் இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க உடனே எனக்கு கால் பண்ணி சார் ரிவர்சிபிள் சொன்னீங்க, irreversible சொன்னீங்க, எல்லாத்துலயும் தான் இப்படிதான் சார் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க கூடாது. பேச்சு சொல்லிட்டேன். நீங்க இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இதுல கேட்கறதுக்கு கொஸ்டினே கிடையாது. அவ்வளவுதான். சரியா? இவ்வளவுதான். இதுக்கு மேல இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம் கிளைகாலிசிஸ்ல, இதுலதான் கொஸ்டின் வரும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். சோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 6க்கு வாங்க. சோ இதுல மசில் தட் என்சைம்ஸ் இன்வால்வ் த கிளைகாலிசிஸ் தான் ஒரு அந்த ஒரு டேபிள்ல நம்ம பார்த்தோம். அது பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். மசில்ஸ் கிளைகாலிசிஸ் இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். அனரோபிக்ல இந்த ஹோமோலாக்டிக் இந்த ஃபெர்மெண்டேஷன் அன்ஏரோபிக் கண்டிஷன்ஸ்ல இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு நிமிஷம். ஏரோபிக் இது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல நடக்கக்கூடியது. ஏரோபிக்னா வித் ஆக்சிஜன். நான் ஏற்கனவே சொன்ன இந்த கிளைகாலிசிஸ் நடக்கும், சிட்ரிக் ஆசிட்ஸ் சுழற்சி நடக்கும், அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், இதெல்லாம் ஏரோபிக்ல நடக்கக்கூடியது. சரியா? மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். இந்த கிளைகாலிசிஸ் பாருங்க, இந்த சைட்டோசால் அப்படின்னு சொல்றாங்களா, இது சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும். இதெல்லாம் வந்து மைட்டோகாண்ட்ரியால நடக்கிறவங்க அப்படி ஏரோபிக் சொல்லியிருக்கோம். எஸ், இதுவும் ரெஸ்பிரேஷன் நான் ஏற்கனவே சொன்னதா சைட்டோபிளாஸ்ட்ல. ஃபெர்மெண்டேஷன்ல இந்த லாக்டிக் ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கஹால் நடக்கக்கூடியது. இது மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. கிளைகாலிசிஸ்ல என்ன நடக்கணும் பேசிக்கான சொல்லியிருக்கோம். பிக்சர் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் இது வந்து நார்மலா கிளைகாலிசிஸ். மசில் கிளைகோஜன் மசில் கிளைகாலிசிஸ்ல அது நான் இது ஆக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ல இது நடக்கும். The NAD generated with the glycolysis cannot be reoxidized by that oxygen, but it must be reoxidized that NAD by the pyruvate itself. It convert the pyruvate into lactate. சரியா? பைருவேட் இந்த பைருவேட் மாறுது பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ்ல நமக்கு பைருவேட் மாறுது இல்ல, இது என்னவா மாறினா இந்த இடத்துல லாக்டிக் ஆசிட் அத இந்த டைரக்ஷன்ல ஃபெர்மெண்டேஷன் சொல்ல பாருங்க. சோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் மசில்ஸ்ல இது நடக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து the enzyme lactate dehydrogenase LDH. இந்த வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா சொல்லுங்க? LDH சொன்ன உடனே ஏதாவது ஞாபகம் வருதா? cholesterol. No sir, hormones, luteinizing hormones, enzymes வரும். It is a isoenzyme. Yes, good, கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி குட். இட்ஸ் isoenzyme. நிறைய எக்ஸாம்பிள்ல கேட்ட क्वेश्चन. LDH is isoenzyme. இத பத்தி நம்ம டீடைலா நான் சொல்ல போறது கிடையாது.
சரியா? ஏன்னா அது தனியா நம்ம டாபிக் வரும், அப்ப நம்ம பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இது LDH மீட் பண்ணிக்கோங்க சார். So reoxidation of the NAD via that lactate formation to allow that glycolysis. In the actually regenerating that sufficient NAD for that reaction step 6 of that glycolysis. Okay. So இதுல ஒரு சின்ன ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துருங்க பாருங்க. Actually the oxidation, the glyceraldehyde 3-phosphates are convert that 3-phospho glycerol phosphate அதுல மாறும் ஃபர்ஸ்ட். அதுல NAD ஒரு NADH மாறும். அந்த டைம் பைருவேட் வந்து ரிடக்ஷன் நடக்கும்போது லாக்டேட்டா மாறும். நான் மசில்ஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன் பிசியாலஜில, மசில்ஸ் வந்து ஓவரா கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிலாக்ஸேஷன் கான்ட்ராக்ட் ஒர்க் ஆகிட்டே இருந்தா மசில் டயர்ட் ஆயிரும். டயர்ட் ஆகிறதுக்கு, மசில் ஃபெட்டிக் ஆகிறதுக்கு நான் நிறைய ரீசன் சொன்னேன். அதுல ஒன் ஆஃப் த ரீசன் டு அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட்ஸ். சரியா? அப்போ ஓவரா லாக்டிக் ஆசிட் வந்து அக்குமுலேட் ஆகும்போது தான் அங்க வந்து மசில் ஃபெட்டிக் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமானது. இதுல 2 molecules of the lactate per molecule of the glucose. The lactate is of that a blind allele or dead end state ன்னு சொல்றோம். ஏன்னா லாக்டேட் வந்துட்டாவே முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். அத டெட் எண்ட். ஒரு வீதி இருக்கு, அத ஒரு ஸ்ட்ரீட் அதோட முடிஞ்சிருச்சுன்னா அந்த பக்கம் ஒன்றும் போக முடியாதுன்னு அதை டெட் எண்ட்னு சொல்றோம். சரியா? அதே மாதிரி இது சொல்லுவோம், டெட் எண்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம். இன் மெட்டபாலிசம் ஒன்ஸ் இஸ் ஃபார்ம்டு இட் கேன் பி ஒன்லி தட் ரீகன்வெர்ட் டு த பைருவேட் தான். ரீகன்வர்ஷன் ஆஃப் தட் அக்குமுலேஷன் தான் லிவர் செல்ஸ் நடக்கும். இதுல நெட் கெயின் 2 ATP per glucose molecules we are getting that. Okay. So இது வந்து அடுத்த ஒரு கேஸ். இது அதே மாதிரி ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் ஒன்று இருக்கு சார். இது ரெண்டாவது. இது 2 ஸ்டெப்ஸ்ல நடக்கும். டீகார்பாக்சிலேஷன் ஒரு ஸ்டெப். சரியா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், டீகார்பாக்சிலேஷன். அதாவது பைருவேட்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு த அசிட்டால்டிஹைடு. இந்த இருக்கு பாருங்க பைருவேட். இது குளுக்கோஸ் டு பைருவேட் நமக்கு தெரியும். அது கிளைகாலிசிஸ். அடுத்தது இந்த பைருவேட் வந்து என்னவா மாறுது பாருங்க, அசிட்டால்டிஹைடு. The pyruvate decarboxylase, that enzyme, that time that carbon dioxide also release that magnesium ions, that it will be act as a cofactor. The first step. Second step, that acetaldehyde, the acetaldehyde இருக்கு பாருங்க, இது first step சார். இது வந்து second step. The acetaldehyde plus NADH இந்த போட்டுருக்கு பாருங்க, NADH convert that NAD. So alcohol dehydrogenase அப்படின ஒரு enzyme மூலம் to form that ethanol and NAD. The NAD இங்க ஃபார்ம் ஆயிடுது, ethanol இங்க ஃபார்ம் ஆயிடுது. So the second steps, NAD is the 6 steps of the glycolysis. அப்போ 1 glucose are yield into the 2 ethanol. ஒரு குளுக்கோஸ் வந்து 2 எத்தனால், அது 2 சொல்லிருக்காங்க, 2 எத்தனால் கிடைக்கும். சரியா? So these are the important points. So these are the important points about that glycolysis. So next அந்த glycolysis ஓட அடுத்து நம்ம இதுல என்ன பண்ணோம், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்குறோம். இது என்ன சார் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்? கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் காமிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் இந்த இடத்துல வச்சீங்களா, பைருவிக் ஆசிட்ஸ். ஸோ ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்னாலும் சரி, ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். நான் ஹேண்ட் ரிட்டனா பேஜ் நம்பர் 7ல எழுதியிருப்பேன். ஹேண்ட் ரிட்டனா சரியா, ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. சிம்பிளா தான் சார் கேட்பாங்க கொஸ்டின். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஒண்ணும் கிடையாது. The pyruvates are converted to the acetyl-CoA. இந்த இருக்குல்ல சார், இதுதான் சார் இந்த போட்டிருக்குல்ல, இவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா பைருவேட் வந்து கிளைகாலிசிஸ் முடிஞ்சு பைருவேட் கிடைக்கல, இதுக்கு அடுத்து அசிட்டில்-CoAவா ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது ஃபார்ம் ஆனாதான் நெக்ஸ்ட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ள போக முடியும். அப்ப இது ஒரு ப்ராசஸ். இதுக்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆர் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட். இது எங்க நடக்கும்? இது அடுத்த கொஸ்டின். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கும். அது என்ன சார் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்? இது அவுட்டர் மெம்பரைன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இன்னர் மெம்பரைன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, you know very well, the lot of the folding is there, like this lot of folding. இது மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரக்சர். சரியா? அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இதுக்கு பேர் என்ன சொன்னா கிரஸ்டே, இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். இதுக்கு உள்ள இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மேட்ரிக்ஸ். சரியா? அப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளதான் என்ன நடக்கும்? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. சரி, வேற என்ன சார் இம்பார்ட்டன்ட் இந்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்னா? இட் இஸ் a gateway step of the glycolysis and the Krebs cycle. முக்கியமான கொஸ்டின் சார். சரியா? இருங்க அந்த படத்தை காமிக்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். யா, இந்த ஏரியா மட்டும் பாருங்க, இந்த ஏரியா மட்டும் பாருங்க. சரியா?
இங்க பாருங்க பைருவேட் எல்லாமே கலர் கலரா இருக்கு. நான் என்ன கலர் யூஸ் பண்ணேன்? சரி, ஏதோ ஒரு கலர் யூஸ் பண்ணுவோம். கவனிங்க, இந்த இருக்கு பாத்தீங்களா கிரீன் கலர்ல பைருவேட். இந்த பைருவேட் என்னமா மாறுது பாருங்க, அசிட்டைல் கோயே. இதான் இந்த பைருவேட் டீஹைட்ராஜனேஸ். இப்ப இதான் இப்ப நடத்திட்டு இருக்கு. நான் போட்டு என்னத்தை போட்டு உடைக்கிறாங்க பாருங்க. சரியா? இது எங்க சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா, இது நடக்கக்கூடிய இடம் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். சரி, இது எதுக்குன்னா கிளைகாலிசிஸையும் கிரெப்ஸ் சைக்கிளையும் இணைக்கக்கூடிய ஒரு கேட்வே. சரியா? அசிட்டைல் கோயே இட்ஸ் கால்ட் as a substrate to enter into the TCS cycle. கொஸ்டின் என்ன கேட்பாங்க தெரியுமா? the link between the glycolysis and TCS cycle யாரு அப்படின்னு கேட்பாங்க. who is the link? அசிட்டைல் கோயே. இதுல நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு சொல்ல பாருங்க. அசிட்டைல் ACETYL. இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கும் தெரியுமா? அசைல் ACYL. கண்ணு நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆப்ஷன் பார்த்தோன்னே. அசைலும் அசிட்டைலும் ஒரே மாதிரி தெரியும். ஆன்சர் அசிட்டைல் பதில் அசைல் போட்டா ஆன்சர் தப்பு, முடிஞ்சு வச்சு. ஆனா பேசிக் கொஸ்டின், ஊரே எழுதுற கொஸ்டின், நீங்க தப்பா எழுதிட்டு வருவீங்க. சரியா? சோ இட்ஸ் லிங்க் நாட் ஓன்லி திஸ் டிசிஎஸ் சைக்கிள், ஈவன் தட் ஃபேட் மெட்டபாலிசத்தை லிங்க் பண்ணக்கூடியது இவங்க தான். அதை பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். சரியா? ரைட். சோ இதோட சார்ட் பேஜ் நம்பர் 7ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. பேஜ் நம்பர் 7ல ஒரு சின்ன சார்ட் கொடுத்துருக்கேன்னா அதை பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, அமினோ ஆசிட், பைருவேட், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இந்த அசிட்டைல் கோயே லிங்க் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட். சரி, இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நெட் கெயின். இதான் கொஸ்டின், நல்லா கவனிங்க. இதான் கொஸ்டின். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் டயத்துல என்ன சார் நம்மளுக்கு கெயின்? சரியா? இதுல என்ன நம்மளுக்கு கெயின்னு கேட்டா 2 NADH2 கிடைக்கும். இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல வேற கலர் யூஸ் பண்ணிட்டா எல்லோ கலர் தெரியுதுன்னு எல்லாம் டல்லா தான் இருக்கு. சரி, பிளாக் இந்த இருக்கு பாருங்க, NADH. அப்ப ஒரு NADH2 மாறுது பாருங்க. இதுதான் சார் நெட் கெயின். The pyruvate dehydrogenase complex 3 enzymes are involved into that. அதுல presence of the matrix. Matrixல யூகேரியட்ல ஒன்று இருக்கு, சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கு. அது கீழே நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. 3 enzymes பாரு. அதுல யூகேரியட்ஸ் அண்ட் ப்ரோகேரியட்ஸ். யூகேரியட்ஸ்ல வந்து மேட்ரிக்ஸ்ல, ப்ரோகேரியட்ஸ்ல சைட்டோபிளாசம். அதுல 3 என்சைம் சொல்லியிருக்கேன், 5 கோ என்சைம் சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நவ் ஹியர் என்டர் இன்டு தட் கிரெப்ஸ் சைக்கிள். இப்போ கிரெப்ஸ் சைக்கிள்குள்ள போவோம். கிரெப்ஸ் சைக்கிள் பொறுத்தளவு இதுல கண்டிப்பா கொஸ்டின் வரும். நல்லா கிளாஸ் கவனிச்சுட்டே வாங்க. கொஸ்டின் எப்படிலாம் வரும், எப்படி கிளைகாலைஸ் சொன்னோமோ அதே மாதிரி. இதுல பார்க்க ஒரு மாதிரி இந்த ஃபார்முலாலாம் மறந்துருங்க. என்னமோ கொசன ஃபார்முலாவா இருக்கு, அதெல்லாம் மறந்துருங்க. சரியா? மறந்துருங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரே ஒரு வருஷம் 2017ல ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்டாங்க, மாலிகுலர் ஃபார்முலா. அதே நான் சொல்றேன் ஒண்ணுன்னா. ரைட் சார், மீட் பண்ணுங்க. யாரு ஒரு நிமிஷம் இருங்க, யாருன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். முத்துலட்சுமின்னு சொல்லி ஒருத்தவங்க சார். முத்துலட்சுமி. அவங்க முத்துலட்சுமிக்கு என்ன வேணும்? முருகலட்சுமி. முருகலட்சுமியா? கொஞ்சம் கான்சியஸா இருங்க மிஸ். ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது சரியா ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்தா ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாம எதுக்கு நீங்க அன்மியூட் ஆறீங்க? அது மாதிரி இப்பதான் ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்திருக்கீங்க. ஒரு 8 மணிக்கு கிளாஸ்ன்னு சொன்னா 8 மணிக்கு 10 நிமிஷம் முன்னாடியே கிளாஸ் வர்றது கிடையாது. பாஸ் பண்ண நினைச்சா நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க உள்ள வரணும் சார். அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. லேட்டா வர்றவங்க எல்லாம் CV வரை கண்டிப்பா போவீங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. என்ன சார் இப்படி சாகம் விடுறீங்கன்னு சொல்லக்கூடாது. இதுதான் உண்மை. ஒரு டெடிகேஷன் இருக்கணும். கிளாஸ்னா ஒரு டெடிகேஷன் இருக்கணும். கிளாஸ் ஆரம்பிக்கும் போது 150 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு இப்ப பாருங்க 220 பேர் இருக்கீங்க. அப்ப 70 பேர் இப்பதான் வந்திருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப லேட்டா நல்லா போவோம் பெண்ணா அப்படின்னு. டெடிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும். என்கிட்ட இருக்கிற டெடிகேஷனோட உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் பாஸ் பண்ண முடியும். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, கம் டு த பாயிண்ட். So Krebs cycle. So Krebs cycle, the Krebs studied by the cycle that pigeon breast muscle. UGTRல கேட்ட கொஸ்டின் சார் இது. நம்ம Krebs cycle பத்தி பயங்கரமா படிச்சிருப்போம். இந்த Krebsனு ஒரு இது எங்க ஸ்டடி பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்க சார் UGTRல. அதாவது பீஜனுடைய பிரெஸ்ட் மசில், அந்த செஸ்ட் மசில் இருக்குல்ல, அங்கதான் இதை பத்தி ஸ்டடி பண்ணாரு. எங்கதான் அங்கதான் பயங்கர ஆக்டிவா இருக்குமா சார் மசில்ஸ். ஏன்னா அது பறக்கும் போது அந்த பெக்டோரா மேஜர், பெக்டோரா மைனர் அப்படின்னா மசில்ஸ்ல நிறைய மசில்ஸ் இருக்கும். சரியா? அந்த மசில்ஸ்ல அவ்வளவு
மெட்டபாலிசம் பயங்கரமா நடக்குது, அது ஆக்டிவா இருக்கிற ஸோ வெரி ஆக்டிவ் இந்த ரெஸ்பிரேட்டரி டிஷ்யூ, தட்ஸ் வை அந்த ஏரியா அவர் லொகேட் பண்ணாரு. சரி எங்க சார் நடக்கும்னு கேட்டா இது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். நான் ஏற்கனவே இந்த படம் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த உள்ள இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு தான் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், அங்கதான் நடக்கும். Mostly all enzymes are soluble in the mitochondrial matrix, but succinic dehydrogenase are found in that these enzymes are inner mitochondrial membrane. இதுதான் சார் கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, எது எக்ஸப்ஷனா இருக்கோ அதான் கொஸ்டின். இதுல இருக்கக்கூடிய எல்லா என்சைம் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல கிடைக்கும். சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் மட்டும் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ஸ்ல இது கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அது தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்ட்ரேட் வந்து அசிட்டைல் கோயே, ஏன்னா நம்ம இந்த இருக்கிறீங்களா அசிட்டைல் கோயே தான் உள்ள வருது ஃபர்ஸ்ட். இதனுடைய எப்பயும் சொல்ற கதை தான். நெட் கெயின் என்ன சார்? 2 ATP 2 FeDH2 6 NADH2. இதுதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? So the common pathway for that oxidation of that this fuel molecules, generally amino acid, carbohydrate and fatty acid, that everything will be communicated with that. சரியா? glycolysis-க்கு இதுக்கு என்ன சார் டிஃபரண்ட் கேட்டா, glycolysis வந்து linear sequence of 10 enzymes are catalyzed into that. இது எங்க நடக்கும்? சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல என்ன இது எப்படி லீனியரா இருக்க பாருங்க, சைக்கிளா நடக்கும். மொத்தம் 8 ஸ்டெப் நடக்கும். அங்க 10 ஸ்டெப், இங்க 8 ஸ்டெப். கிளைகாலிசிஸ் சைட்டோசால்ல நடக்கும், சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும். இது வந்து எங்க நடக்கும்? இன்சைட் த மைட்டோகாண்ட்ரியா நடக்கும். இதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம பேஜ் நம்பர் 8க்கு வாங்க, மெட்டீரியல் பேஜ் நம்பர் 8க்கு வாங்க. கிளைகாலிசிஸ் பத்தின ஃபுல் டீட்டெயில் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இதுல இந்த கிறிஸ்டேன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கிறிஸ்டேல தான் இப்ப இப்படி கிறிஸ்டேல தான் என்ன சொன்ன, இந்த F1 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்படி F1 பார்ட்டிகல், இதை பத்தி ஏற்கனவே நான் செல் பயாலஜி நடத்துவேன், பரவாயில்ல. இந்த F1 பார்ட்டிகல் இந்த ஹெட் ரீஜன்ல தான் இந்த என்ன செய்யும்னா ஒரு ATP ATP-யா மாறும். அந்த ஹெட் ரீஜன் F1 பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம செல் பயாலஜி வரும்போது ரைபோசோம்ஸ் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன் சார். சரியா? ரைட். ஸோ இப்போ இதுல பாருங்க, ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இதுல விஷயங்கள் பார்க்க போறோம். பாருங்க, அசிட்டைல் கோயே, இது நான் திரும்ப அப்படியே தான் ரீட் பண்ண போறேன், ஒரு பெருசா ஒன்றும் கிடையாது. அசிட்டைல் கோயே இட் வில் பி என்டர் இன்டு தட், நல்லா கவனிங்க, அசிட்டைல் கோயே இட்ஸ் என்டர் இன்டு த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், TCA சைக்கிள்ஸ். சரியா? அப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, the oxaloacetate are convert the citrate. அப்ப இங்க தான் அசிட்டைல் கோயே. அப்ப சிட்ரேட் சிந்தேஸ் சார், என்சைம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து சிட்ரேட்ஸ் ஆர் கன்வெர்ட் தட் சிஸ் அக்கோனிக் ஆசிட், அதுமாதிரி ஐசோசிட்ரேட், ஆல்பா, அப்படியே வரிசையா பார்த்துக்கோங்க. சக்சினல் கோயே அண்ட் சக்சினேட், ஃபியூமரேட், மேலேட் அண்ட் ஆக்சிலேட். சரியா? இது வந்து கரெக்ட் சீக்வன்ஸ். கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்பாங்க. சார் இந்த 8 ரியாக்ஷனும் கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்பாங்களா? ஆப்ஷன்ல இருக்குமா? இருக்காது. நீங்க 4 ஆப்ஷனை பார்த்துட்டு இதுல எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ 4 இதை மட்டும், இப்ப சிட்ரேட்டுக்கு அடுத்து நேரடி ஐசோசிட்ரேட் கொடுக்கலாம், அதுக்கடுத்து சக்சினல் கோயை கொடுக்கலாம், அதுக்கடுத்து ஃபியூமரேட் கொடுக்கலாம், அதுக்கடுத்து ஆக்சிலோசிட்டேட் கூட கொடுக்கலாம். நீங்க நடுவுல மேலேட் இல்லையா சார், சக்சினேட் இல்லையா சார், அப்படிலாம் கேட்கக்கூடாது. 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் சீக்வன்ஸ்னு பார்க்கணும். இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் நான் திரும்ப சொல்றேன். இதுல நீங்க ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பேஜ் நம்பர் 8ல இருந்து ஒரு கொஸ்டின் ஷியோர், நோ டவுட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல ஒவ்வொரு ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், இது செகண்ட், அந்த சிஸ் அக்கோனிட் ஃபர்ஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட். சரியா? அப்படியே தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் வந்து கடைசி வந்து ஆக்சுவலா வந்து 8ன்னு சொல்லுவோம். பட் இந்த ரியாக்ஷன் வரும்போது சில நேரம் இதை 1ன்னு எடுக்கலன்னா 8, இது 1ன்னு எடுத்தா இது 9ஆம் ரியாக்ஷனோட முடியும். இது வந்து கரெக்டா? சரியா? சிஸ் அக்கோனிட்னேட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஐசோசிட்ரேட், அது வந்து 3வது ரியாக்ஷன் நடக்கும். ஐசோசிட்ரேட் வந்து ஆக்சிலோ, இதுல காணோம், ஆக்சிலோ சக்சினேட். நம்ம மெட்டீரியல் நான் 1 2 3 போட்டிருக்கேன் சார், அதை பாத்துக்கோங்க சார். இதுல சில இது மிஸ் ஆகுது. சரியா? அதுக்கடுத்து நேரா இது இதுல பாருங்க, ஒரு இதுல ஆக்சிலோ சக்சினேட் இல்ல. அதுக்கடுத்து ஆல்பா கீட்டோகுளுட்டனேட் சொல்லிட்டாங்க. இது ஒரு நெட்ல இருந்து எடுத்த சோர்ஸ் தான். பட் மெட்டீரியல் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்தது. சரியா? மெட்டீரியல் நீங்க பாத்துக்கோங்க. ஒரு நானே ரவுண்ட் பண்ணிருப்பேன், ஒரு 9 இது ரவுண்ட் பண்ணிருக்கேனா? ரைட். சரி, இதுல நான் சொல்ல மட்டும் பார்த்துட்டே வாங்க. இங்க எங்கெங்க ATP ஃபார்ம் ஆகுது, எங்க NADH2 ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் கொஸ்டின். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்க்கணும். ரெண்டுக்குள்ள ரியாக்ஷன் பார்க்கணும். இப்ப நான் சொல்ல மெட்டீரியல் மட்டும் பாருங்க, இந்த டயக்ராம் கூட விட்டுருங்க. அதாவது பேஜ் நம்பர் 8ல 4வது பாயிண்ட்ல பாருங்க, ஒரு NADH2 மாறுது. சரியா? 4வது பாயிண்ட் நல்லா கவனிங்க. அடுத்து 5வது பாயிண்ட்ல பாருங்க,
அது ஏன் 5வது பாயிண்ட் அந்த இந்த ஆக்சலோ சக்சினேட் வந்து ஆல்பா கீட்டோ ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிறது கிடையாது. அதை நம்ம கீழே 5வது பாயிண்ட். ஆல்பா கீட்டோ குல்டாரேட்ஸ் ஆர் கன்வெர்ட் தட் சக்சினல் கோயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா. இங்கேயும் ஒரு NADH கவனிங்க, இங்க ஒரு NADH ஃபார்ம் ஆகுது, இங்க ஒரு NADH ஃபார்ம் ஆகுது, 2. சரியா? ரைட். அதுக்கடுத்து பாருங்க சக்சினல் கோயே. சரி, NADH முடிச்சிடுறேன், அப்ப இல்லைன்னா ஒரே கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப இந்த இடத்துல முடிஞ்சா அடுத்தது நேரா 9வது பாயிண்ட்டுக்கு வாங்க, இங்க ஒரு NADH. அப்ப 3 இடத்துல NADH2 ஃபார்ம் ஆகுது. சரியா? ரைட். அடுத்து FADH2 ஏதாவது ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த 7வது ரியாக்ஷன்ல பாருங்களேன், சக்சினேட்ஸ் ஆர் கன்வெர்ட் த ஃபியூமரேட். இந்த இருக்கு பாத்தீங்களா, சக்சினேட்ல இருந்து ஃபியூமரேட், இந்த ஏரியால ஒரு FADH2 மாறுது. கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு NADH2 எந்தெந்த ரியாக்ஷன் நடுவுல நடக்குது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், ஒரு FADH2 எத்தனாவது ரியாக்ஷன்? சக்சினேட்ஸ் ஆர் கன்வெர்ட் த ஃபியூமரேட், சக்சினேட் டீஹைட்ராஜனேஸ் அங்க. சரியா? ரைட். அதை விட ஒரு முக்கியமான கொஸ்டின் எந்த ஏரியான்னு கேட்டா, சக்சினல் கோயேட்ஸ் ஆர் கன்வெர்ட் த சக்சினேட் தட் டைம். நல்லா கவனிங்க, ஒரு GDP ஒரு GTP-யா மாறுது. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானது பாருங்க. இதுலயே பாருங்க வித்தியாசமா படம் போட்டிருக்காங்க பாருங்க. இங்க ஒரு GDP ஒரு GTP குவானோசின் டைபாஸ்பேட். எப்பவுமே ATP ADP இது குவானோசின் டைபாஸ்பேட்ஸ் கன்வெர்ட் தட் குவானோசின் ட்ரைபாஸ்பேட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் இது. இந்த குவானோசின் ட்ரைபாஸ்பேட் எந்த ரியாக்ஷன் நடுவுல நடக்குதுன்னு கேட்பாங்க. சக்சினல் கோயே டு சக்சினேட், மறந்துடாதீங்க. முடிஞ்சா? ரைட். சோ அதுக்கு அடுத்தது ஏற்கனவே நான் கிளைகாலைசிஸ்ல சொன்ன மாதிரி தான். சரியா? எது ரிவர்சபிள் எது இர்ரிவர்சபிள்? 2019 கேட்ட TRP கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல ஆல்பா கீட்டோ குல்டாரேட் இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்களா, ஆல்பா கீட்டோ குல்டாரேட். சரியா? இதுதான் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, ஆக்சுவலி இந்த டீஹைட்ராஜனேஸ் பேஜ் நம்பர் 8ல 5வது பாயிண்ட் பாருங்க. சரியா? இந்த ஆல்பா கீட்டோ குல்டாரேட் பர்டிகுலர், அதான் ஆல்பா குல்டாரேட்னு சொல்லுவாங்க. அதுதான் அடுத்த சக்சினல் கோயே. சோ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுனா, இது வந்து என்ன ரியாக்ஷன் ஃபார்ம்னா இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பா தட்ல இது ஆல்பா கீட்டோ குல்டாரேட் வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதான் சில புக்ல அது போட்டிருப்பாங்க, போடாம இருப்பாங்க. சரி, அப்ப இது இர்ரிவர்சிபிள்னா ரிவர்சிபிள் எந்த ரியாக்ஷன் சார் அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்க, இந்த தான் சார் ரிவர்சிபிள். மேல டீஹைட்ராஜனேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல எழுதுங்க. மெட்டீரியல் எழுதிருக்கனா? சரி, எழுதலன்னா இந்த இடத்துல ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எழுதுங்க. இந்த இடத்துல எது இது, இந்த இடத்துல எந்த இடத்துல எழுதும் தெரியுமா? அந்த ஆல்பா கீட்டோ குல்டாரேட்னு வருது எழுதிருக்கல, அது பக்கத்துல இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். சரியா? இவ்வளவுதான் சார், இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. சரி சார், நீங்களாட்ட கரெக்ட் சீக்வன்ஸ் கிளைகாலிசிஸ்க்கு சொன்னீங்களே சார், இந்த குட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு நிமோனிக் இருக்கா சார்? இதுக்கு ஒரு நிமோனிக் சொல்றேன் பாருங்க. இதுக்கு என்ன நிமோனிக் வேர்ட்னா எழுதுங்க. How to remember the Krebs cycle, the mnemonic word. O citric acid. Citric acid. O citric acid is a silly, stupid, funny molecule. அவ்வளவு முடிஞ்சு வச்சு. O citric acid is a chilly, stupid, funny molecule. முடிஞ்சு வச்சா? இப்ப நான் மொத்தம் 9 மாலிகுல்ஸ், 9 லெட்டர் இருக்கா பாருங்க. கரெக்டா 9 லெட்டர் இருக்கும். சாரி, லெட்டர் கிடையாது, வேர்டு. 9 வேர்டு இருக்கும். சரியா? சரி, இப்ப ஒவ்வொன்னா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல பாருங்க, கரெக்டா அந்த சைக்கிள் கரெக்டா இருக்கும் பாருங்க. ஓ ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். நீங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது நான் சொன்னேன், அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் இந்த சைக்கிள் எங்க ஸ்டார்ட் பண்ணனே தெரியாது. ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் கவனிங்க. ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். சீனா சிட்ரிக் ஆசிட், இல்ல சிட்ரிக் ஆசிட் சொல்லலாம், இல்ல சிட்ரேட்னு சொல்லலாம். எப்படின்னா ஏ மீன்ஸ் ஏனா சிஸ் அகோனிக் ஆசிட். திரும்ப என்ன சார் எஸ் சி வரலையான்னு கேட்கக்கூடாது. இது சிட்ரிக் ஆசிட், சிட்ரேட்,
இது வந்து சிஸ் அக்கோனேட் அப்ப ஏ, அந்த ஏக்காக சொல்றோம். சரியா? அடுத்து ஐ ஃபார் ஐசோசிட்ரேட், அடுத்து ஏ ஃபார் ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஃபார் சக்சினைல் கோயே, அடுத்த எஸ் சக்சினேட், அடுத்தது எஃப் ஃபிமரேட், எம் மாலேட். முடிஞ்சுச்சு. ஓ சிட்ரிக் ஆசிட் இஸ் a chilly stupid funny molecules. நீங்க கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டாலே இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். சரியா? ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க கிரிப் சைக்கிள் யாருக்கு இருக்கு? 11th 12th 11th நினைக்கிறேன். 11th பாட்னியோ? 11th சரியா? கண்டிப்பா 11th பப்ளிக்ல இந்த 11th பாட்டனி பயாலஜில இந்த கொஸ்டின் வரும். எது? கிரிப் சைக்கிள் இருக்கும், இல்ல கிளைகாலிசிஸ் இருக்கும், இல்லைன்னா கால்வின் சைக்கிள்னு ஒண்ணு இருக்கு. நான் பயாலஜி தான் எடுப்பேன், பாட்னி எடுப்பேன், சுவாலஜி எடுப்பேன். பசங்களுக்கு சொன்னா ஒண்ணு அவன் பிபிடி போட்டு தான் நடத்துவேன். இந்த இப்போ உங்களுக்கு பிபிடி போட்டு நடத்துறேன் பாத்தீங்களா, அதே மாதிரி பிபிடி போட்டு தான் நடத்துவேன். அவன் என்ன இதை மனப்பாடம் பண்ணி அவனை எழுத வைக்க முன்னாடி என் உயிரே போயிடும். எழுதுறா எழுத வைக்க முன்னாடி. அப்ப இந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி தான் நடத்தினேன். அவனுக்கு இதே மாதிரி தான் நடத்தும். உங்களுக்கு எப்படி நடத்தணும், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படிதான் நடத்துவேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இதை வச்சுட்டு இது சப்போஸ் சில என்சைம்ஸ் ரியாக்ஷன் ஏதாவது மிஸ் ஆனா கூட மார்க் ஒரு 4 மார்க் 5 மார்க்குக்கு 4 மார்க் போட்டுருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாலும் திருத்த மாட்டாங்க. சரியா? சோ அப்ப வந்து 4 மார்க் அசால்ட்டா கிடைச்சிடும். இதை மட்டும் இந்த வார்த்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அவன் தமிழ் மீடியம், பட் இங்கிலீஷ் மீடியம் வார்த்தை தான் இருக்கும். பட் எல்லாமே தமிழ்ல இங்கிலீஷும் இந்த ரியாக்ஷன் பொறுத்தல ஒன்றும் பெரிய வேரியேஷன் இருக்காது. ஆக சிஸ் அக்கோனிட்னா அங்கேயும் சிஸ் அக்கோனிட்டேட் அப்படிதான் இருக்கும். தமிழ் வார்த்தை அப்படியே மாறி இருக்கும். சரியா? ரைட். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் ஸ்கூல்ல ஏதாவது ஒர்க் பண்ணாலும் இந்த நிமோனிக் வேர்டுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஸ்கூல்ல ஒர்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, உங்க லைஃப்க்கு ரொம்ப தேவை. கண்டிப்பா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா தான் நான் வைக்கிற கொஸ்டினை டச் பண்ண முடியும், இல்லைன்னா எழுதவே முடியாது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க, நெட் கெயின் ஆஃப் த இடிசி அண்ட் நெட் கெயின் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ரிப்பீட்டடா டிஆர்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் அது. நல்லா கவனிங்க. இதுல ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் பொறுத்தளவு பாருங்க, 2 ATP 6 ATP. அந்த எலக்ட்ரான் இடிசினா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். மொத்தம் எத்தனைன்னா 8 ATP. பேஜ் நம்பர் 8வது பாயிண்ட்ல 8வது பாருங்க. அடுத்து ஆக்சிடேட்டிவ் பைருவேட்ல இருந்து 6 ATP கிடைக்கும். கிரப் சைக்கிள்ல இருந்து வந்து அந்த NAD FAD எல்லாம் அந்த GTP கிடைக்குது பாத்தீங்களா, கோனசைன். இது எல்லாம் சேர்ந்து 24. சார் இது ஒவ்வொன்றும் தனித்தனி கொஸ்டின். இப்போ 3 கொஸ்டின் சொல்லிட்டேன். கிளைகாலிசிஸ்ல மொத்தம் 8. சரியா? ஆக்சிடேட்டிவ் பைருவேட்ல மொத்தம் 6, கிரப் சைக்கிள்ல மொத்தம் 24. சரி, இது எல்லாம் ஆட் பண்ணா மொத்தம் 38 ATP மாலிக்யூல் வி ஆர் கெட்டிங். இதுதான் 2019ல கேட்ட டிஆர்பி கொஸ்டின். 2019ல அதாவது என்ன சொன்னா, how many ATP will be generated a complete oxidation of glucose molecule? That is called 38 ATP molecule. 2019ல கேட்ட கொஸ்டின். 2019 கிடையாது, UGPG எப்ப பார்த்தாலும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எப்ப ஊரே எழுதுற கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடே இந்த கொஸ்டின் கரெக்டா எழுதுவாங்க. நம்ம ஆளுங்க தப்பா எழுதிட்டு வருவாங்க. சரி, ஓவரா திங்க் பண்ணி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 38 எப்படி வந்ததுன்னு அதையும் நான் சொல்லியிருக்கேன் பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லெஃப்ட்ல வந்து நெட் கெயின் ஆஃப் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். நான் ஒவ்வொரு வருஷமும் இதுல கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன் சார், வர மாட்டேங்குது. ஆனா ஸ்லெட், சிஎஸ்ஆர், வேற காம்படிட்டிவ் எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லயும் இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வருது. நம்ம பிஜில மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாப்பா உங்க பேட்சுக்காவது கேட்கறாங்கன்னா, இல்ல 2 டிஓல கூட இந்த கொஸ்டின் வந்தது. 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் 6 ATP. சரியா? ரைட். அடுத்து ஆக்சிடேட்டிவ் பைருவேட் இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. ஆக்சிடேட்டிவ் பைருவேட்ல NADH2 இது வந்து 2 × 3 டோட்டலா எத்தனை ATP கிடைக்குன்னா 6 ATP கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி கிரப் சைக்கிள்ல அது NADH இருக்கும். அதுல இது NADH2. இப்ப நான் சொன்ன மாதிரி கிரப் சைக்கிள்ல 2 FADH2 இருக்கும். சரி, இது FADH2. அங்க வந்து 2 × 2 டோட்டலா வந்து 4 ATP we are getting that. சரியா? 4 ATP. சரி, இதுல கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு கேட்டா, ரிப்பீட்டர் கேட்கிற கொஸ்டின் என்னன்னு கேட்டா, கவனிங்க, ஒரு NAD
நல்லா கவனிங்க. ஒரு NAD how many ATP molecules are getting? ஒரு NAD எத்தனை ATP molecules? ஜெனரலா கேட்டா ஆன்சர் வந்து 3. சரியா? ஆப்ஷன் வச்சுதான் நீங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு நீங்க கெஸ் பண்ண முடியும். ஒரு NADனா 3, ஒரு FADனா 2 ஆன்சர். சப்போஸ் இது ஆப்ஷன் இல்லைன்னா இது ஆப்ஷனா கொடுப்பாங்க. டிஓலோட அந்த கொஸ்டின் மேக்சிமம் இதுதான் சார் ஆப்ஷன் கொடுக்காங்க, இது கூட கொடுக்கறது இல்ல. சரியா? அதாவது ஒரு இதுல வந்து இதுல ஏன் 4 6ன்னு சொல்றோம்னா இங்க 2 2ன்னு சொன்னவாங்க அங்க அப்படியே நம்ம இது மாத்துறோம், 2ல இன்ட் பண்ணிக்கிறோம், பெருக்கிறோம். சரியா? ஆனா கொஸ்டின் வந்து அப்படி 2 2 அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. நானும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லா பாத்திருக்கேன். NAD how many ATP molecules? each NAD 1 அப்படின்னு தான் சொல்றாங்க. சார் FAD how many moleculesனா 2. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு 2 3 ஞாபகம் வரும் எக்ஸாம் கால்ல. ஆனா எதுக்கு 2 எதுக்கு 3 தான் ஞாபகம் வராது எக்ஸாம் கால்ல. இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. ABCD அதாவது என்ன F இதான் டவுட். சோ ABCD அப்படின்னு எழுதிட்டே போனா F வரும், Fக்கு அடுத்து தான் என்ன வரும், N வரும், அதுக்கு கடைசியில அது சும்மா சொல்றேன் Z வரும். அப்ப முதல்ல என்ன வரும் ABCDல F தான் வரும், ரெண்டாவது என்ன வரும் N வரும். அவன் 1 2 3 4 அப்படின்னு எழுதிட்டு போனா முதல்ல என்ன வரும் 2 வரும், அதுக்கு அடுத்து தான் என்ன வரும் 3 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏபிசில எது வருதோ அது 2 ATP, ரெண்டாவது வர ஏல வந்து 3 ATP. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எஃப்க்கு அடுத்து N அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னி மறந்தா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்டிப்பா நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன் சார். டிஆர்பில வரல, பாப்போம் உங்களுக்கு அது வரதானு. சரியா? ஓகே. சோ கிரப் சைக்கிள் ஓவர். இதுக்கு மேல ஒண்ணு அங்க கிடையாது, எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன். பேஜ் நம்பர் 9க்கு வாங்க. பேஜ் நம்பர் 9ல அந்த கிரப் சைக்கிள டோட்டலா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன், டைப் அடிச்சிருக்கேன், முக்கியமானதான் டைப் அடிச்சிருக்கேன் டேபிள் ஃபார்ம்ல. இதுல எங்கெங்க பாருங்க மேட்ரிக்ஸ் பாருங்க, இந்த 1 மட்டும் 1 2 இது மட்டும் பாருங்க இன்னர் மெம்பரைன்ல நடக்குது பாருங்க லொகேஷன். இதுதான் கொஸ்டின். மத்த எல்லாம் மேட்ரிக்ஸ் நடக்கும். எந்த 2 ரியாக்ஷன் வந்து இன்னர் மெம்பர்ல நடக்கும், அப்ப என்ன என்சைம் அங்க இன்வால்வ் ஆகுது அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் ஒன்றும் பெருசா இதுல கேட்க மாட்டாங்க. சரியா? So these are the important points about Krebs cycle. அடுத்தது HMP shunt. சரியா? HMP shunt இந்த கார்போஹைட்ரேட் சாரி மெட்டபாலிசம் மட்டும் பார்த்தா HMPனா இதுக்கு நிறைய பேர் இருக்கு சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். HMP ஹெக்ஸோ மோனோபாஸ்பேட் shunt, பெண்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, அதான் சொன்ன வார்பர் டக்மன் லிக்மேன் பாத்வே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஒரு நிமிஷம், இது எலக்ட்ரான் பின்னாடி நடத்துவேன், இது நீ வரல, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளைகாலிசிஸ் ஜஸ்ட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துல வரக்கூடியதான். இத ஸ்கிரீன்ஷாட் பண்ணாலும் போட்டுக்கோங்க. அந்த நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, கிளைகாலிசிஸ்ல எத்தனை ATP கிடைக்கும், அது மாதிரி TCS சைக்கிள்ல எத்தனை ATP கிடைக்கும். சரியா? அதே மாதிரி டோட்டலா மொத்தம் எத்தனை ATP கிடைக்கும். ஒரு நெட் கெயின் ஆஃப் இதான் 2019ல கேட்ட 2019ல கேட்ட டிஆர்பி கொஸ்டின். சரியா? சரி, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இதெல்லாம் அந்த ஏரியா வரும்போது பார்ப்போம். HMP shunt HMP shunt பெண்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் எனர்ஜெட்டிக்கலி மோர் ப்ரொடியூஸ்டு தென் இன் கிளைகாலிசிஸ். நல்லா கவனிங்க, அதை காட்டில வந்து இல்லை. ஸோ ஆக்சுவலி இது வந்து இந்த அதர் பாத்வே 36 இந்த போட்டிருக்கேன் பாருங்க, 36 molecules of ATP you are getting. சரியா? 36. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் இது. நன்னே அது எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம மைண்ட்ல எல்லாரும் மைண்ட்ல இந்த 38 ATP தான் மைண்ட்ல இருக்கும். நல்லா ஞாபகம். அது ஒரு குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் நடக்கும்போது. சரியா? அப்ப HMP சென்ட்ரு கொஸ்டின் அது என்ன கேட்டிருக்கானே பாக்குறது. 38 ATP இருக்கா, ஆன்சர் போடு போ. ஆனா கொஸ்டின் வேற எது கேட்டிருப்பாங்க, HMP shunt கேட்டிருப்பாங்க. HMP shunt வந்து எவ்வளவுன்னா 36 தான் ஆன்சர். இது ஏன் சார் -1 போட்டிருக்கீங்க, 35 ATP அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு கேட்டா, சில புக்ல ஒரு ATP இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது லாஸ் ஆகும், ஃபைனல் நெட் வந்து 35 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஆப்ஷன்ல 36 35 வராது. 36 இல்லைன்னா ஆன்சர் 35 போடுங்க. சார் 36 தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
ஏன்னா எந்த புக்கை பார்த்து அவங்க எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா, அதுக்காக நான் சொல்றேன். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் நான் இந்த வார்த்தை நான் முதலே நான் சொன்னேன், ஹெச்எம்பிசி ஆல்டர்னேட்டிவ் பாத்வே ஆஃப் கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ் நடக்கலன்னா உடனே ஹெச்எம்பி நடக்கும். மேஜர் பாத்வே ஃபார் யூட்டிலைஸ் த குளுக்கோஸ் ஃபார் கார்னியா அண்ட் லென்ஸ் ஆஃப் ஐ அண்ட் லாக்டேட்டிங் மெமரி கிளாண்ட்ஸ் அண்ட் அடிபோஸ் டிஷ்யூ, லிவர் அண்ட் ஃபீட்டல் ஹார்ட் அங்க ஃபுல்லா நடக்கும். அப்ப the sequence reaction to begin that glucose 6-phosphate. அப்ப ரெண்டு ஃபேஸ், கன்வர்ஷன் ஆஃப் ஹெக்ஸோஸ் டு பெண்டோஸ், பெண்டோஸ் டு ஹெக்ஸோஸ், குளுக்கோஸ் 6-phosphate to xylose 6-5-phosphate, xylose 5-phosphate to glucose 6-phosphate. சரியா? The injection of that insulin that promote the formation of the glucose 6-phosphate and directly it stimulate that HMP pathway. HMP pathway stimulate பண்ணனா இந்த மாதிரி stimulate பண்ண முடியும்னு சொல்றாங்க. சரியா? So which turn to help that synthesis of the NADH to recover for the synthesis of the some fatty acids also. சரியா? இல்ல NADH is oxidized by the respiratory chain to generate the ATP molecule, and NADH to serve as a hydrogen and electron donors to reduce into that. இதெல்லாம் பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். HMP சண்ட்ல நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த 35 ATP 6 molecule of the glucose enter into the shunt. கேட்கலாம் கொஸ்டின், எத்தனை மாலிகுல் உள்ள என்டர் ஆகணும்? 6 மாலிகுல். 6 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ், 6 மாலிகுல் ஆஃப் ஏடிபி நினைச்சிடாதீங்க. சரியா? நான் மெட்டீரியல் பக்காவா கொடுத்துருப்பேன். இது ஃபுல்லாவே முக்கியமானது ஃபுல்லா டைப் படிச்சிருக்கேன் சார். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் எக்ஸாம் புக்ல இருந்து எடுத்து டைப் படிச்சிருக்கேன், வச்சுக்கோங்க. சரியா? அப்ப 6 molecules enter into that. 5 will be regenerated only in that 1 will be oxidized completely. அப்ப each shunt other 2 energy will be produced into that site of that 2 NADP. அப்ப ஒவ்வொன்றுலயும் 2 வாகும். அது அப்ப மொத்தம் 6 சொல்லிட்டோம். அப்ப எவ்வளவு? 12. சரியா? அப்ப டோட்டலா 3 ATP அதுல கிடைக்கும். அப்ப 12 into 33 தான் நம்ம என்ன சொன்னோம்? 36, 36. அதுல நான் சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மாலிகுல் எப்ப லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, 1 molecule of ATP will be used in the initial stage of the phosphorylation of glucose to glucose 6-phosphate. அந்த டைம் ஒரு ATP செலவாகுன்னு சொல்றாங்க. அதான் நீங்க இது வருதா இல்ல இது வருதான்னு பாத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த நெட் கெயின்னு சொன்னா 35 தான் கொடுப்பாங்க. சரியா? ரைட். இது ஒரு முக்கியமானது சார். இது நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எங்க நடக்குன்னு கேட்பாங்க? சைட்டோபிளாசம். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது டெர்மினல் ஆக்சிடேஷன். இல்ல டெர்மினல் ஆக்சிடேஷன் போது ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் த ஏரோபிக். இதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேஷன், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா நான் இங்க தேவையில்லை. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நம்ம பார்த்தோம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே ரைட். அடுத்தது ஒரு டைட்டில் போட்டிருக்கீங்களே சார், இந்த குளுக்கோஸ் ஸ்டோரேஜ் டிசீஸ். இதெல்லாம் சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க. அதாவது நாட் குளுக்கோஸ், கிளைக்கோஜன். கிளைக்கோஜன் ஸ்டோர் அதிகமா ஸ்டோரேஜ் பண்ணா என்ன விதமான நோய்கள்லாம் வரும்னா ஒரு 6 நோய் சொல்லியிருக்கோம். சரியா? அதுல ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அதுக்கடுத்து நல்லா கவனிங்க, 2 எஃபெக்ட் சொல்லியிருக்கேன் பேஜ் நம்பர் 10லையும் 11லையும். இது அப்படியே பைகாட் பண்ணிருங்க. ஒரு நிமிஷம், சம்பந்தமா இருக்க நான் பாக்குறேன். இந்த சார் இதோட ஸ்கிரீன்ஷாட் போடுங்க சார். இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. ஏன்னா நான் மெட்டீரியல அந்த கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிசீஸ் சொல்றேன் பாத்தீங்களா, இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. இது என்னென்ன ரிலேட்டடா உள்ள சில என்சைம்ஸ். இதுல என்னன்னா நல்லா கவனிங்க, இந்த என்சைம் டெஃபிஷியன்சினால என்னெல்லாம் நோய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நான் கண்டிப்பா கேட்பேன், பிஜில வருதோ இல்லையோ, ஏதாவது ஒரு என்சைம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் போம்ஸ் டிசீஸ், இது என்ன என்சைம்? கிளைகோசிடேஸ் டெஃபிஷியன்சினால வரக்கூடிய ஒரு டிசீஸ். அவ்வளவுதான், டெஃபிஷியன்சினால. சரியா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் சார். ரைட். ஸோ அடுத்தது ஒரு நிமிஷம், பெண்டோஸ் பாஸ்பேட் சண்ட் தான் இதுவும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி ரைட்டு. இதுல பேஜ் நம்பர் 10க்கு வாங்களேன். போர்ச்சர் எஃபெக்ட். இது என்ன சார்? இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன்குபேட் த ப்ராசஸ் ஆஃப் த கிளைகாலிசிஸ் விச் ஆர் கால்ட் போர்ச்சர் எஃபெக்ட். சார் இது ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம், பிஹெச்டி பண்ண வேண்டாம். இந்த லைன் அப்படியே பைகாட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலலாம் ஒன்றும் கேட்க போர்ச்சர் எஃபெக்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன், இந்த வார்த்தை ஞாபகம். ஆக்சிஜன் இன்குபேட், இந்த வார்த்தை ஞாபகம். அவ்வளவுதான். இதை போர்ச்சர் எஃபெக்ட் சொல்லுது. அதே அடுத்த பேஜ்ல இருக்கு பாருங்களேன், கார்ட்ரி எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. இது என்னன்னா, the high concentration of the glucose inhibiting that
the reaction of citric acid cycle and enhancing the reaction of the glycolysis, utilize the oxygen will be decreased. இது அப்படியே பைகாட் பண்ணிக்கோங்க சார். இது ஒரு பொண்ணு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நீங்க வேற எதுவும் இது செய்ய வேண்டாம். சரியா? ரைட். ரெண்டு இது மேபி ஒரு டைரக்டா கொஸ்டின் கேட்டா இது கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஹெச்எம்பி ஸ்டண்ட் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, இல்லைன்னா பேஜ் நம்பர் 11ல பாருங்க. இதெல்லாம் எதுக்கு எடுத்து என்ன ஸ்டெப் வருது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். இந்த குளுக்கோஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கடைசியில நம்ம 8வது ஸ்டெப்ல இந்த ஃப்ரக்டோஸ் அண்ட் கிளிசரால்டிகேட் அது ஃபார்ம் ஆகுது. சரியா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஏடிபி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா டயக்ராம் இருந்தது. எஸ், இந்த படம் பாருங்க. இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏடிபி சார். அதாவது ஏடிபின்னு தெரியும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். நல்லா கவனிங்க, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இப்ப இது வந்து அடினோசின், இந்த பாத்தீங்களா, இது அடினோசின், இது வந்து ரைபோ சுகர், இது பாஸ்பேட். அப்ப 3 பாஸ்பேட் இருக்கும். 1 2 3. அப்ப 3 பாஸ்பேட் இருக்கும். சரியா? சோ 3 பாஸ்பேட். அப்ப ATP is எனர்ஜி கரன்சி, யூ நோ வெரி வெல். சரியா? சோ இட்ஸ் அ பாப்பை. ஒரு ஏடிபி எப்படி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஏடிபியோட ஒரு பாஸ்பேட் கவனிங்க, அடினோஸ் ஏடிபி ஓட இந்த ஒரு பாஸ்பேட் மட்டும் சேர்ந்தால் இது அதாவது இந்த இடத்துல 2 முடிஞ்ச இந்த 3வது மட்டும் இது ஒன்று சேர்ந்து வச்சோமே, அதை நம்ம ஏடிபி ட்ரைபாஸ்பேட். இது ஒரு இந்த இருக்கு பாருங்களா, இது அடினோசின் சொல்றோம், இது அடினோசின் மோனோபாஸ்பேட். அப்படின்னா ஒரே ஒரு பாஸ்பேட் சேர்ந்தா மோனோபாஸ்பேட், 2 பாஸ்பேட் சேர்ந்தா டைபாஸ்பேட், 3 பாஸ்பேட் சேர்ந்தா ட்ரைபாஸ்பேட். அவ்வளவுதான். The bond between the second and third, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கு பாருங்க, இந்த பாஸ்பேட் தான் ஹை எனர்ஜி பாஸ்பேட் சார். ஹை எனர்ஜி, இந்த ஹை எனர்ஜி பாண்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பாண்டு தான் ரொம்ப ஹை எனர்ஜி. இதுல நல்லா கவனிங்க, 8 மெட்டீரியல் இருக்கா, ஹேண்ட் ரிட்டன் எழுதியிருக்கேன் பாருங்க, மெட்டீரியல் ஹேண்ட் ரிட்டனா 8.9 கிலோ கலோரி பெர் மாலிகுல். டிஓல கேட்ட கொஸ்டின் சார் இது, டிஓல கேட்ட கொஸ்டின். அதாவது ஏடிபி ஏடிபியா மாறும்போது ஒரு அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அப்போ இந்த செகண்ட் அண்ட் தேர்டு கார்பன் அந்த பாஸ்பேட்ல உடையும் போது எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும்? ஆன்சர் வந்து 9 கொடுத்தாங்க சார். ஆனா ஆக்சுவலா சொன்னா 8.9 கிலோ கலோரி. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த 2 பிரேக் பண்ணா அது வந்து 6.5 கிலோ கலோரி கிடைக்குமா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ மீன் ஏடிபி வாஸ் யார் டிஸ்கவர் பண்ணா அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், லோமேன் அண்ட் ஃபிஸ்கி இயர் கூட தெரிஞ்சுக்கோங்க. அந்த இதுக்கு தான் ஹை எனர்ஜி பாண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, தட்ஸ் அன்ஹைட்ரேட் லிங்கேஜ். இந்த லிங்கேஜ் சொன்னவர் தான் லோமேன். இந்த லிங்கேஜ் சொன்ன அந்த ஏடிபி சைக்கிள் சொன்னவர் லிப்மேன். 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏடிபி சைக்கிள் அந்த இந்த பாண்டு அதுல வந்து அந்த ஏடிபி சைக்கிளை பத்தின ஃபுல் டீடைலா ஃபாதர் ஆஃப் ஏடிபி சைக்கிள் அப்படின்னு கேட்டா லிப்மேன் போடுங்க. இந்த பர்டிகுலர் இந்த அன்ஹைட்ரேட் லிங்கேஜை பத்தி சொன்னவர் லோமேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள் ஏடிபி பொறுத்தளவு. இந்த ரேஷியோ ஆஃப் த ஏரோபிக் அண்ட் அனரோபிக்ல, ஏரோபிக்ல 18 ஏடிபின்னா அன்ஏரோபிக்ல 1 தான் ஃபார்ம் ஆகும். சரியா? These are the important points about that ATP molecules. So ATP என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த டயக்ராமுக்காக நான் இதை சொன்னேன், நான் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? So that's all about the carbohydrate metabolism. ஒரே ஒரு மெட்டபாலிசம் தான் 1.5 மணி நேரம் பார்த்துருக்கோம். சரியா? இதே ரெகுலர் கிளாஸ்னா 1/2 an hourல நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஆன்லைன்ல 1.5 மணி நேரம் நடத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பரவாயில்ல, ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ தான். ஓப்பனா சொன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ. பரவாயில்ல, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனா சரிதான். இப்போ வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட புரோட்டீன் மெட்டபாலிசம் இருக்குது. புரோட்டீன் மெட்டபாலிசம்ல இருந்து ஷோரா ஒரு கொஸ்டின் வரும் சார், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. புரோட்டீன் மெட்டபாலிசம் பொறுத்தளவு 100% ஒரு கொஸ்டின் வரும். சரியா? ஏன்னா இது ஏற்கனவே நான் புரோட்டீன் இது பயோகெமிஸ்ட்ரி பிசியாலஜி நடத்தும் போது எக்ஸ்கிரீஷன் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஆனா ஓரளவு தான் சொல்லியிருப்பேன். இதை பத்தின டீட்டெயில நம்ம வந்து செகண்ட் யூனிட் வரும்போது பார்ப்போம்னு நான் சொல்லியிருப்பேன், ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். சரியா? அப்போ இதுல மொத்தமே ஒரு 5 கொஸ்டின் இருக்கு புரோட்டீன் மெட்டபாலிசம்ல. டைட்டில், மீனிங், இதுதான் கொஸ்டின். ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் புரோட்டீன் மெட்டபாலிசம். இந்த புரோட்டீன் மெட்டபாலிசம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். சரியா? ரைட், ஒரு நிமிஷம்.